ஸோ கன்சிடர் இந்த பர்டிகுலர் டோபாலஜி வந்து SD-WAN கான்ஃபிகர் பண்ண ஒரு டோபாலஜி. ஸோ ஏற்கனவே இருந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்ற டிவைசஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு SD-WAN டிவைஸ் மட்டும் நமக்கு வேணுமான்னு கேட்குறாங்க. ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கார்த்திக். எஸ். ஸோ அது மட்டும் வந்து வேணுமான்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் வந்து SD-WANோட மேனேஜருக்குள்ளே லாகின் பண்ணுறேன். vmanage ஸோ ஃபைனலி இன்னைக்கு நம்மளோட கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த SD-WANக்குள்ளே போகும்போது என்ன காட்டுது, இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் நம்ம என்னென்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, SD-WAN பற்றி நம்ம பேச போகிறதில்ல ஆக்சுவலாக. ஆனால் அதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் கண்ட்ரோலர் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து இந்த vManager அண்ட் அனதர் ஒன் வந்து நம்மளோட கண்ட்ரோலர். இது என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா vSmartன்னு சொல்லுவோம். இந்த vSmart நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, நார்மலி வந்து நம்மளோட பாலிசிஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்காக. லைக் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இல்லையா, SD-WAN-ஐ வந்து நம்ம PNP ப்ளக் அண்ட் ப்ளே. ஸோ ஒரு டிவைஸை நம்ம எதுவுமே கான்ஃபிகர் பண்ண தேவையில்லை. ஸோ பாலிசிஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரவுட்ஸ் பாலிசியோ ரவுட்டிங்கோ எதனாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து புஷ் பண்ண முடியும்னு அதை பார்க்கக்கூடிய வேலையை வந்து இந்த vSmart பார்த்துக்கிறோம். இந்த வேலிடேட்டர் அல்லது ஆர்கஸ்ட்ரேட்டர் அல்லது ஆத்தென்டிகேட்டர் இது என்ன பண்ணுன்னா, அன்ஆத்தரைஸ்டு டிவைசஸ் வந்து இந்த WAN ஃபேப்ரிக்குள்ளே வராமல் பார்த்துக்கும். இப்போ நம்மளுக்கான பிரச்சனை என்னென்னா, நம்ம இப்போ vManagerல லாகின் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளோட vBondோ அல்லது vSmartோ அல்லது vBondோ என்ன சொல்லுது, அன்ரீச்சபிள் அப்படின்னு சொல்லுது. ஏன் இது அன்ரீச்சபிள்னு சொல்லுது? நம்மளோட டோபாலஜியில் vManager இருக்குது, vBond இருக்குது, vSmart இருக்குது. ஆனால் எந்த கனெக்டிவிட்டியுமே கிடையாது. அண்ட் தென் vEdgeன்றது தான் எல்லா பர்டிகுலர் லொக்கேஷன்லையும், அது மேபி கேம்பஸ் பிரான்ச் ஆஃபீஸாக கேம்பஸாக இருக்கலாம், பிரான்ச் ஆஃபீஸாக இருக்கலாம், டேட்டா சென்டராக இருக்கலாம். ஸோ நம்மளோட எட்ஜ் டிவைஸ் லைக் வந்து இப்போது இந்த ஸ்பெசிஃபிக் டிவைஸ் வந்து ஏதோ ஒரு பிரான்ச்சை ரீச் பண்ணணும், நான் வந்து பிரான்ச் நம்பர் 1 ரீச் பண்ணணும் அப்படின்னா, த்ரூ இந்த எட்ஜ் டிவைசஸில் நம்ம டனல் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். டனல்னால் என்னென்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த எட்ஜ் டிவைசஸில் தான் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். குறிப்பிட்டு சொல்லப்போனால் டேட்டா பிளேன் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போது நம்ம சிம்பிளான வேலை தான் பார்க்க போகிறோம். என்ன வேலை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ட்ரோலருக்கெல்லாம் ஒரு VLAN கிரியேட் பண்ண போகிறோம். மேபி VLAN நம்பர் 10ன்னு வச்சுக்குவோம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் எட்ஜ் டிவைஸும் இந்த ஸ்பெசிஃபிக் இதை வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா VLAN 11ன்னு வச்சுக்குவோம். ஆனால் இது மேபி இதை வந்து DC1 டேட்டா சென்டர் நம்பர் 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். இது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய டிவைசஸ்க்கு எல்லாம் இன்டர்நெட் கொடுக்கறதுக்காக. ஸோ நம்மளோட ஃபைனல் கோல் நம்ம வந்து இதில் எதுவும் பண்ண போகிறதில்ல. லைக் SD-WANல நம்ம எந்த கான்ஃபிகரேஷனும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் அதை ஆல்ரெடி முன்னாடியே கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஹெட் ஆஃபீஸ், ஒரு மேபி த கேம்பஸ் HQன்னு வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே 2 டிஃப்ரெண்ட் பிரான்ச் ஆஃபீஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். பிரான்ச் ஆஃபீஸ் ஸோ இது ஒரு பிரான்ச் ஆஃபீஸ். இது மேபி பிரான்ச் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ நம்மளோட HQவில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இந்த பிரான்ச் நம்பர் 1ல் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. நம்ம த்ரூ SD-WAN வழியாக கம்யூனிகேட் பண்ண வைக்கணும். ஸோ இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய எட்ஜ் டிவைஸ், அதாவது ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய டிவைஸோட IP அட்ரஸ் எனக்கு ஹோப்ஃபுல்லி தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இதோட IP அட்ரஸை நோட் பண்ணிக்குவோம். IP config. ஓகே, கனெக்டிவிட்டியே இல்லாததால், கனெக்டிவிட்டி இருக்கே.
IPCONFIG IPCONFIG ஓகே, இதோட ஐபி அட்ரஸை நோட் பண்ணிக்கலாம். 10.0.201.100. இது எங்கே இருக்குது? மேபி நம்ம வந்து பிரான்ச் 1 பிரான்ச் 2ன்னு வைக்கிறதுக்கு இது வந்து சென்னையில் இருக்கிறதா வச்சுக்குவோம். நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் இருக்கிறதா வச்சுக்குவோம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிடுறேன். இது பெங்களூர்னு வச்சுக்குவோம். அடுத்ததாக இன்னொரு லேபை நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த லேப் வந்து சென்னை. இது வந்து சென்னை. ஸோ ஆல்ரெடி நான் SD-WAN எல்லாத்தையுமே கான்ஃபிகர் பண்ணிட்டதால இந்த கண்ட்ரோலருக்கும் நம்மளோட எட்ஜ் டிவைசஸுக்கும் ப்ராப்பரான லேயர் 2 அண்ட் லேயர் 3 கான்ஃபிகரேஷனை பண்ணிட்டோம் அப்படின்னாலே என்ன நடக்க ஆரம்பிச்சிடும் கேட்டிங்கன்னா, இந்த SD-WAN ஃபேப்ரிக் எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிக் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிக் கம்ப்யூட்டர் பெங்களூர் சைட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரோட த்ரூ SD-WAN வழியாக பிங்காக ஆரம்பிக்கும். நம்ம இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஏரியா, முக்கியமான ஏரியா இருக்குது. நேற்று கூட அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கார்த்திக் அட்டன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கண்ட்ரோல் பிளேன், டேட்டா பிளேன், அண்ட் தென் அண்டர்லே அண்ட் ஓவர்லே. இதை முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஜுனிப்பர் ஸ்விட்சை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் அதுக்கு ஒரு டோபாலஜியை மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, RIB ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ் அப்படின்னு பேர். ASIC அப்ளிகேஷன் சம்திங் சென்ட்ரிக்னு முடியும். ஆக்சுவலி அது எனக்கு எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு மறந்து போச்சு. அடுத்து TCAM, TCAM, ஃபைனலி FIB ஃபார்வர்ட் இன்ஃபர்மேஷன் பேஸ். நமக்கு இந்த 4 இந்த 8 விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங்கில் ஓரளவுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். இதில் இங்கே நம்ம சொல்லக்கூடிய ASIC as well as TCAM இது ரெண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி ஒரு ஹார்ட்வேர் சிப். இந்த ஹார்ட்வேர் சிப் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லைட்னிங் ஸ்பீடில் பேக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ASIC as well as TCAM அப்படின்ற 2 டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ASICன்றது ப்ரைமரி ஹார்ட்வேர். இந்த ப்ரைமரி ஹார்ட்வேர்க்குள்ள TCAM அப்படின்ற ஒரு சின்ன ஹார்ட்வேர் இருக்க போகுது. இது ASIC. சரி, இப்போ முதல்ல கண்ட்ரோல் பிளேன்னா என்னன்னு நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரவுட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரவுட்டர் நம்பர் 1, ரவுட்டர் நம்பர் 2 அண்ட் ரவுட்டர் நம்பர் 3. ஸோ இவங்களுக்கெல்லாம் நடுவில் நான் வந்து கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். ஒவ்வொரு ரவுட்டருக்கு கீழே ஒரு சப்நெட் இருக்கதா நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். லைக் இது வந்து 10.0.0.0/24, இது 10.0.1.0/24, இது 10.0.2.0/24. இப்போ நம்ம ரவுட்டிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ரவுட்டிங்கை நீங்கள் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னு சொல்லுவோம். அனதர் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா டைனமிக் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ன வரலையும் மனோஜுக்கு வந்து ஐபி அட்ரஸ் பற்றின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் இருக்காது ஹோப்ஃபுல்லி. ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்குங்க, இந்த ஸ்பெசிஃபிக் சப்நெட்டில் ஐபி அட்ரஸ் வந்து எத்தனை ஐபி அட்ரஸ் அவைலபிளில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 256 ஐபி அட்ரஸ் அவைலபிளில் இருக்குது. எப்படின்னா 10.0.0.0லேருந்து
0.1 0.2 0.3 இப்படியே போய் கடைசியில் எங்கே முடியும்னு கேட்டிங்கன்னா 10.0.0.255 அப்படின்னு முடியும். எப்போவுமே ஒரு சப்நெட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸையும் லாஸ்ட் ஐபி அட்ரஸையும் யூஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த நெட்வொர்க்கில் நம்மளுக்கு யூசபிள் ஐபி ரேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 254 கம்ப்யூட்டரை இந்த நெட்வொர்க்குள்ளே நீங்கள் கொண்டு வரலாம். சரி, எதுக்காக இந்த ரவுட்டர்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம்? இங்கே இருக்கக்கூடிய மேபி இது வந்து சென்னை, பெங்களூர் அண்ட் மதுரை 3 இடத்துல என்னோட ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், இப்போ லைக் நான் சென்னையில் இருக்கேன், பட் பெங்களூரில் இருக்கக்கூடிய சில ரிசோர்ஸஸ் வந்து எனக்கு தேவை அப்படின்னா பெங்களூர் எங்கிட்ட டைரெக்டாக கனெக்ட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த ரவுட்டரை யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் பெங்களூரை நான் எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்றத நான் கண்டுபிடிப்பேன். இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த 4 விஷயமும் நமக்கு தேவைப்படுது. ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறீங்கன்னா என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த ரவுட்டர்கிட்ட போய் மேபி இந்த ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ் நம்பர் 1ன்னு வச்சுக்கோம், இன்டர்ஃபேஸ் நம்பர் 2. இப்போதைக்குன்னு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நெட்வொர்க்கை வந்து நான் ஐபி அட்ரஸாக கொடுக்காம இங்கே வந்து 10.0.0. சம்திங் மேபி நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லாத்துக்குமே ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நான் இங்கே வந்து 192.168.1.0/24 192.168.2.0/24 192. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, ஒவ்வொரு ரவுட்டர்லையும் என்னென்ன இன்டர்ஃபேஸ் இருக்கோ அதுக்கு நம்ம ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண உடனே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ட்ரோல் பிளேன் என்ன பண்ணுன்னா முதல்ல இந்த ஆர்ஐபி ரவுட் இன்ஃபர்மேஷன் டேபிளில் தனக்கு தெரிஞ்ச ரவுட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து எழுத ஆரம்பிக்கும். எப்படி எழுதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 10.0.0.0/24 தெரியும். அதை நான் ரீச் பண்ணணும் அப்படின்னா நான் எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக போகணுன்னா இன்டர்ஃபேஸ் நம்பர் 2 வழியாக போகணும். அதே மாதிரி எனக்கு 192.168.1.0/24ன்ற நெட்வொர்க்கை தெரியும். அந்த ஸ்பெசிஃபிக் நெட்வொர்க்கை நான் ரீச் பண்ணணும் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் நம்பர் 1 வழியாக போகணும் அப்படின்னு நான் எழுதுவேன். அதுவாகவே நீங்கள் ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பிளேனில் இந்த ஆர்ஐபி ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ் அப்படின்ற டேபிளில் இந்த என்ட்ரி விழுந்துடும். ஆனால் பெங்களூரை ரீச் பண்ணுறது எப்படின்றது நம்மளோட ரவுட்டர் நம்பர் 1க்கு தெரியாது. ஏன்னா நம்மளோட ரவுட்டிங் டேபிள் ஆர்ஐபி டேபிளில் பெங்களூர் 10.0.0.1.0/24 ரீச் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. அதனால் நான் போய் என்ன பண்ணுறேன், மேனுவலாக ஒரு ரவுட் எழுதுகிறேன். எப்படி எழுதுகிறேன், நீ வந்து 10.0.1.0/24 ரீச் பண்ணணும்னா இந்த ரவுட்டர் நம்பர் 1 தன்னோட இதுமே 2ன்ற இன்டர்ஃபேஸ் வழியாக போகணுமா இல்லை 1ன்ற இன்டர்ஃபேஸ் வழியாக போனால் பெங்களூரை ரீச் பண்ண முடியுமா? இங்கேருந்து ஒரு டிராஃபிக் ஆரிஜினேட் ஆகுது, இது ரவுட்டர் நம்பர் 1 ரீச் பண்ணுது. இப்போ நான் இங்கே இந்த ரவுட்டிங் டேபிளில் நான் வந்து ப்ராப்பரான ரவுட் எழுதணும். எனக்கு தெரியும் பெங்களூரோட ஐபி அட்ரஸ் வந்து 10.0.1.0. அப்போ நான் அதுக்கு பாதை சொல்லணும், எந்த பாதை வழியாக போகணும். உங்ககிட்ட 2 பாதை இருக்குது, ரூட் நம்பர் 1 ஒன்று இருக்குது, ரூட் நம்பர் 2 ஒன்று இருக்குது. நம்ம ரூட் நம்பர் 1 எழுதணுமா ரூட் நம்பர் 2 எழுதணுமா? 2 வழியாக சொல்லுவோம். ரூட் நம்பர் 2 அப்படின்னு நான் எழுதுனேன்னா என்ன ஆகும்னா, இந்த பேக்கெட் ரவுட்டரை ரீச் பண்ணதுக்கப்புறம் ரவுட்டிங் டேபிளில் போய் பார்க்கும். ஓகே, 192.168.1.01 ரீச் பண்ணணும்னா ரூட் நம்பர் 2 எடுக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப இதே பாதை வழியாக வரும். இதே பாதை வழியாக வந்தால் நம்ம பெங்களூரை ரீச் பண்ண முடியுமா? இல்லை சார், பண்ண முடியாது. அப்போ நம்ம எந்த பாத்து வழியாக போகணும்? டேரெக்டாக 1 வழியாக தான் சார். 1 வழியாக போனால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ரவுட்டரை நம்ம ரீச் பண்ண முடியும். இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ரூல் ஆரம்பத்திலே படிச்சிருக்கோம்,
ஒரு பாக்கெட் வந்து ட்ராவல் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா அதோட சோர்ஸ் ஐபி அட்ரஸும் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸும் அப் டு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுற வரலையும் மாறாது. நடுவில் இருக்கக்கூடிய சோர்ஸ் மேக் அட்ரஸும் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ரவுட்டிங் டேபிளில் ஆர்ஐபி டேபிளில் என்னென்ன ரவுட் இன்ஃபர்மேஷன் இருக்கும்? மதுரையோட இருக்கு சார். மதுரை வந்து இந்த ரவுட்டரோட டைரெக்டாக கனெக்ட் ஆகலை இல்லையா? ஸோ இப்போ டைரக்ட்லி கனெக்டட் ரவுட்ஸை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் தெரியாத ரவுட்ஸை பற்றி நம்ம இப்போ இந்த ரவுட்டருக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து 192.168.1.0/24. இதை எந்த போர்ட் வழியாக அதால் ரீச் பண்ண தெரியும்? இங்கே எழுதிடலாம். போர்ட் நம்பர் 1, போர்ட் நம்பர் 2 அண்ட் போர்ட் நம்பர் 3. எந்த போர்ட் வழியாக போனால் 192.168.1.0 ரீச் பண்ண முடியும்? ரவுட்டர் நம்பர் 2க்கு போர்ட் நம்பர் 2 சார். எஸ், ஆப்வியஸ்லி போர்ட் நம்பர் 2. அதே மாதிரி இதுவும் டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க். 192.168.2.0 ரீச் பண்ணணும்னா நான் போர்ட் நம்பர் 1 வழியாக போகணும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இதுவும் டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க். இந்த ரவுட்டரோட டைரக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. 10.0.1.0/24 நான் ரீச் பண்ணணும்னா போர்ட் நம்பர் 3 வழியாக போகணும். இப்போ முதல்ல இருந்து நம்ம வரலாம். இப்போ பேக்கெட் ஆர்ஜினேட் ஆகுது. ஆர்ஜினேட் ஆகி ரவுட்டருக்கு போகுது. ரவுட்டர் தன்னோட ஆர்ஐபி டேபிளை போய் செக் பண்ணி பார்க்குது. ஓகே, உன்னோட டெஸ்டினேஷன் வந்து 10. ஸோ இதை மட்டும் எழுதிக்கோ. நம்ம மேக் அட்ரஸ்லாம் எழுத வேண்டாம். சோர்ஸ் ஐபி அட்ரஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் மட்டும் எழுதிக்கலாம். ஸோ சோர்ஸ் ஐபி அட்ரஸ் வந்து மேபி 10.0.0.100. டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் 10.0.1.100. ஸோ இந்த பேக்கெட்டை பார்த்த உடனே ஓகே 10.0.1.100 அப்படின்றது இந்த ஸ்பெசிஃபிக் சப்நெட்குள்ளே வந்துடும். அப்போ இந்த பேக்கெட் அதை எது வழியாக தள்ளி விட்டுரும்? இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக தள்ளி விட்டுரும். இங்கேருந்து இந்த பர்டிகுலர் பேக்கெட் நம்மளோட ரவுட்டர் நம்பர் 2 ரீச் ஆகும். அஸ் வி ஆல்ரெடி செட், சோர்ஸ் ஐபி அட்ரஸும் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸும் மாற போகிறதில்ல. டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸை பார்க்குது 10.0.1.100. தன்னோட ரவுட்டிங் டேபிளில் போய் செக் பண்ணி பார்க்கும். 10.0.1.0/24 இதில் இந்த ஐபி அட்ரஸும் அடக்கும். 10.0.1.0லேருந்து 1.1, 1.2, 1.3 அப் டு 1.255 வரலையும் அவைலபிள். இதில் ஒன் ஆஃப் த ஐபி அட்ரஸ் தான் 1.100. அப்போ இந்த ரவுட்டருக்கு என்ன பண்ண தெரியும்? தான் ரிசீவ் பண்ண பேக்கெட்டை இந்த டெஸ்டினேஷனுக்கு சென்ட் பண்ண தெரியும். இப்போ டிராஃபிக் ஆரிஜினேட் ஆச்சு. ஆரிஜினேட் ஆகி ரவுட்டர் நம்பர் 1 போய் ரீச் பண்ணுச்சு. அதோட ரவுட்டிங் டேபிளை செக் பண்ணதுக்கப்புறம் போர்ட் நம்பர் 1 வழியாக ஃபார்வர்ட் பண்ணுச்சு. ரவுட்டர் நம்பர் 2ல் அது டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்காக இருக்கிறதால இந்த பேக்கெட்டை தன்னோட டெஸ்டினேஷனுக்கு அனுப்பிடுச்சு. இப்போ இது ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்ணும்போது என்ன ஐபி அட்ரஸ் இருக்கும்? சோர்ஸ் ஐபி அட்ரஸ் என்னவாக இருக்கும்? டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் என்னவாக இருக்கும்? ஒன் சைடு கம்யூனிகேஷன் இல்லாமல் நம்ம 2 சைடு கம்யூனிகேஷன் இருந்தால் பெட்டர். டயலாக்காக இருந்துச்சுன்னா என்ன கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் எழுதிடுறேன். 10.0.0.100, 10.0.1.100. இப்போ நான் ஒரு விஷயத்தை கேட்டு 10.0.0.100 இருந்து நான் ஒரு பேக்கெட் அனுப்பிட்டேன். அது டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணிடுச்சு. இப்போ டெஸ்டினேஷன் திரும்ப ரிப்ளை பண்ணணும். அப்போ சோர்ஸ் ஐபி அட்ரஸ் என்னவாக இருக்கும்? டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் என்னவாக இருக்கும்? எனி ஆன்சர், தப்போ ரைட்டோ?
அது ஆப்போசிட் ஆகும். அங்கேருந்து சோர்ஸ் எது இருந்துச்சோ அது டெஸ்டினேஷன் ஆகும். இங்கேருந்து டெஸ்டினேஷன் இருந்துச்சு அது சோர்ஸ் ஆகும். 10.0.1.100 வந்து சோர்ஸாக இருக்கும். டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் வந்து 10.0.0.100 இருக்கும். ஓகே, குட். இப்போ இந்த பேக்கெட் ட்ராவல் ஆகி என்ன பண்ணும், ரவுட்டிங் டேபிளில் போய் செக் பண்ணி பார்க்கும். ரவுட்டிங் டேபிளுக்கு 10.0.0.0/24 ரீச் பண்ண தெரியுமா? இந்த ரவுட்டர் நம்பர் 2ஓட ரவுட்டிங் டேபிளில் 10.0.0.0/24க்கான ரவுட் இருக்கா? ரீச் பண்ண முடியும். டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. டெஸ்டினேஷன் வந்து 10.0.0.100. மேபி நான் இப்படி மாற்றிக்கிறேன். 10க்கு பதில் 11ன்னு மாற்றிக்கிறேன். 11 and 12ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ சோர்ஸ் ஐபி அட்ரஸ் வந்து 11.0. இங்கே மாற்றிக்கிறேன், 11ன்னு மாற்றிக்கிறேன், கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட்காக. இப்போ இந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டர் 10.0.0.100 ரீச் பண்ணணும். நம்மளோட ரவுட்டர் நம்பர் 2ஓட ஆர்ஐபி டேபிளில் 10.0.0.0 பற்றின ரவுட் இன்ஃபர்மேஷன் இருக்கா? 3 ரவுட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்ன இருக்குது? 192.168 1.0 எனக்கு ரீச் பண்ண தெரியும். 192.168 2.0 எனக்கு ரீச் பண்ண தெரியும். 11.0.1.0 எனக்கு ரீச் பண்ண தெரியும். 10.0 பற்றின இன்ஃபர்மேஷனே இல்லை. அதனால் அந்த பாக்கெட்டை இந்த ரவுட்டர் ட்ராப் பண்ணிடும். ஓகே, ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும், மேனுவலாக ஒரு ஸ்டாட்டிக் ரவுட் எழுதணும். என்னவா எழுதணும்? நீ வந்து 10.0.0.0/24 ரீச் பண்ணணும்னா நீங்கள் தான் சொல்லணும் எந்த போர்ட் வழியாக போகணும். நம்ம ரவுட்டர் நம்பர் 2ல் இருக்கோம். எந்த போர்ட் வழியாக போனால் 10.0.0.0/24 நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஏன் தப்போ சரியோ ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லலாம், நோ ப்ராப்ளம். ஒன்னுடையாதான் சார், டைரக்ட். ஸோ இங்கே இப்போ நான் 1ன்னு எழுதுனேன்னா இப்போ என்ன நடக்கும், இந்த ஸ்பெசிஃபிக் ரவுட்டர் ரவுட்டிங் டேபிளை செக் பண்ணி பார்க்குது. ஓகே, 10.0.0.24 ரீச் பண்ணணும்னா இந்த சைடில் டிராஃபிக்கை ஃபார்வர்ட் பண்ணும். இந்த சைடில் இருக்கக்கூடிய சப்நெட் நமக்கு என்ன, 12.0.2.0. நம்ம ரீச் பண்ண வேண்டியது என்ன, 10.0.0.0. எஸ், எக்ஸாக்ட்லி 2 வழியாக போகணும். இப்படி நீங்கள் 2 சைடும் அப்போது ஒரு ரவுட்டிங் இன்ஃபர்மேஷனை பொறுத்தவரையிலையும் சோர்ஸ் ரவுட்டரும் டெஸ்டினேஷன் ரவுட்டரும் அந்தந்த நெட்வொர்க்கை பற்றி எப்படி ரீச் பண்ண முடியும்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிற முடியும். ஒரு ரவுட்டருக்கு மட்டும் தெரியுது, இன்னொரு ரவுட்டருக்கு தெரியலை அப்படின்னா நம்மளால் அதை ரீச் பண்ண முடியாது. ஸோ எகைன் நான் வந்து இந்த டோபாலஜியை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி போடுறேன். ஸோ 3 ரவுட்டர். இப்போ நான் 11லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, சேம் 10 சப்நெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து 10.0.0.0/24, 10.0.1.0/24, 10.0. மேபி இப்படி எழுதுறேன். (10.1.0.0/24), 10.2.0.0/24. இவங்கெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. போர்ட் நம்பர் 1, போர்ட் நம்பர் 2, போர்ட் நம்பர் 1, போர்ட் நம்பர் 2, போர்ட் நம்பர் 3, போர்ட் நம்பர் 1 அண்ட் போர்ட் நம்பர் 2. நான் சிம்பிளாக இருக்கணுன்றக்காக 1.1.1.0/24. ஏன்னா வித்தவுட் ஐபி அட்ரஸ் நீங்கள் இப்போ 1.1.1.0/24னா நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக் சப்நெட்லேருந்து ஒரு இன்டர்ஃபேஸை இந்த இன்டர்ஃபேஸ்க்கு அசைன் பண்ணியிருக்கணும். மேபி 1.1.1.1/24னும் இன்னொரு இன்டர்ஃபேஸுக்கு நீங்கள் 1.1.1.2/24னு நீங்கள் அசைன் பண்ணியிருக்கணும். நமக்கு தெரியும் இது ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன், ரைட்? ஸோ ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன்னா என்ன, ஒரு நெட்வொர்க்.
அப்போது 2 ரவுட்டருக்கு நடுவில் ஒரு லிங்க் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா அந்த ரவுட்டருக்கு கொடுக்கக்கூடிய இன்டர்ஃபேஸோட ஐபி அட்ரஸ் கண்டிப்பாக அந்த சப்நெட்டில் தான் இருக்கணும். நீங்கள் இப்போ 2.1.1.1 அசைன் பண்ணீங்கன்னா இது வேறு ப்ராட்காஸ்ட் டொமைன், இது வேறு ப்ராட்காஸ்ட் டொமைன். அப்போ பேக்கெட் இங்கேருந்து இங்கேயே போகாது. அப்போது இங்கேருந்து இந்த பேக்கெட் இங்கே ட்ராவல் ஆகி போகணுன்னா நம்ம இங்கே என்ன சப்நெட் கொடுத்துருக்கோமோ அந்த சப்நெட்டோட ஐபி அட்ரஸை நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸில் அசைன் பண்ணுவீங்க. இங்கே வந்து 1.1.1.1/24 போர்ட் நம்பர் 1க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் 1.1.1.1/24 அசைன் பண்ணுறேன். இங்கே இருக்கக்கூடிய போர்ட் நம்பர் 1க்கு 1.1.1.2/24 அசைன் பண்ணுறேன். அப்புறம் இங்கே போகிறேன். இங்கே போகும்போது என்ன பண்ணுறேன் 2.2.2.0/24 2.2.2.0/24. அப்போது இங்கே 2.2.2.1 2.2.2.2. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. நான் எந்த ஸ்டாட்டிக் ரவுட்டுமே எழுதலை. ரவுட்டர் நம்பர் 1, ரவுட்டர் நம்பர் 2 அண்ட் ரவுட்டர் நம்பர் 3. கசலி மீரான் பை டிஃபால்ட்டாக நான் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண உடனே என்னோட ரவுட்டிங் டேபிளில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து இன்ஜெக்ட் ஆகும். இந்த ரவுட்டருக்கு எந்தெந்த நெட்வொர்க்கை பற்றி தெரியும்? போர்ட்டோட நெட்வொர்க் சார், அப்புறம் சுவிட்சோட நெட்வொர்க். இல்லை நீங்கள் சப்நெட்டாக சொல்லுங்கள். இந்த ஸ்பெசிஃபிக் ரவுட்டர் நம்பர் 2க்கு எந்தெந்த சப்நெட்டை ரீச் பண்ண தெரியும்? 3 இன்டர்ஃபேஸ் இருக்குது. 3 இன்டர்ஃபேஸும் 3 டிஃப்ரெண்ட் சப்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ரைட்? வேற யாராவது? கார்த்திக்? மோகன் ராஜால பேச முடியாது. நோ ப்ராப்ளம் சார். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10.0.0/24 அப்புறம் வந்து 1.1.0/24 அந்த R1க்கு தெரியுங்க சார். R1க்கு 10.0.0.0 அண்ட் 1.1.1.0 வந்து R1க்கு தெரியும். குட். அந்த ரெண்டு நெட்வொர்க்கும் அது வந்து ஏன்னா டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க். ஸோ 1.1.1.0/24 இது எந்த இன்டர்ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்குன்னா இன்டர்ஃபேஸ் நம்பர் 1ல கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்னொரு இன்டர்ஃபேஸ் 10.0.0.0/24 இது எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா இது இன்டர்ஃபேஸ் நம்பர் 2, இது இன்டர்ஃபேஸ் நம்பர் 1. மீரான் இப்போ உங்களால் சொல்ல முடியுமா ரவுட்டர் நம்பர் 2ல என்னென்ன நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்கு? சாரி, இது ஏன் 3 போட்டிருக்கேன்னு தெரியல. ரவுட்டர் நம்பர் போர்ட் நம்பர் வந்து 3. ரவுட்டர் நம்பர் 2ஓட டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்ஸ் என்ன? போர்ட் நம்பர் 1 எந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு? மீரா நீங்க பேசுறீங்களா எனக்கு தெரியல, வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. 1.1.1.0/24 1.1.1.0/24 எந்த இன்டர்ஃபேஸ்? போர்ட் நம்பர் 1. அண்ட் தென் 2.2.2.0/24 இது போர்ட் நம்பர் 3ல கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் 10.1.0.0/24 இது வந்து எங்கே கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ட் நம்பர் 2ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ரவுட்டர் நம்பர் 3 எடுத்துக்குவோம். ஸோ ரவுட்டர் நம்பர் 3ல நானே எழுதிடுறேன். இங்கே 2 சப்நெட் கனெக்ட் ஆயிருக்கு. ஒன்று 2.2.2.0 இது வந்து போர்ட் நம்பர் 1ல கனெக்ட் ஆயிருக்கு. இன்னொன்று வந்து 10.2.0.0 இது வந்து போர்ட் நம்பர் 2ல கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் ஸ்டாட்டிக் ரவுட் எழுதணும். ஆனால் அந்த ஸ்டாட்டிக் ரவுட் வந்து இப்போ நமக்கு வந்து ரவுட்டர் நம்பர் 1ல இருந்து
ரவுட்டர் நம்பர் 2லையும் ரவுட்டர் நம்பர் 3லையும் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை நம்ம ரீச் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம 2 டிஃப்ரெண்ட் ரவுட் எழுதுகிற மாதிரி இருக்கும். 10.1.0.0 ரீச் பண்ணுறது எப்படி, 10.2.0.0 ரீச் பண்ணுறது எப்படி அப்படின்னு. இப்போ ரவுட்டர் நம்பர் 1 பெர்ஸ்பெக்டிவ்ல 10.1.0.0வையும் 10.2.0.0வையும் அது எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக ரீச் பண்ணும்? இன்டர்ஃபேஸ் நம்பர் 1 ஆர் இன்டர்ஃபேஸ் நம்பர் 2? இன்டர்ஃபேஸ் நம்பர் 2 வழியாக ரீச் பண்ணும். அப்போ நான் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ரவுட் எழுதலாம். எப்படி ரவுட் எழுதலாம்னா 10.0.0.0/8 ரீச் பண்ணணும்னா நீ போர்ட் நம்பர் 2 வழியாக போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10.0.0.0/8 அப்படின்றது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த 8 அப்படின்றது நான் வந்து ஐபி அட்ரஸ் பற்றி பின்னாடி ப்ரீஃபாக போகிறேன். இதுக்கு முன்னாடி 24ன்னு போட்டோம் இல்லையா, /24 அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட சப்நெட் மாஸ்க் 255.255.255.0. இப்போ /8 ஒவ்வொரு ஆக்டெட்டுக்கும் 8 பிட்ஸ் இருக்கும். 8 பிட்ஸ் 8 பிட்ஸ் 8 பிட்ஸ் 8 பிட்ஸ். முன்னாடி இந்த சப்நெட்டுக்கெலாம் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல் 3 ஆக்டெட்டில் இருக்கக்கூடிய 255.255.255 ஆன் ஆயிருக்கு. மீனிங் தட் இது ஒரு நெட்வொர்க். 10.0.0ன்றது ஒரு நெட்வொர்க், 10.1.0ன்றது ஒரு நெட்வொர்க், 10.2.0ன்றது ஒரு நெட்வொர்க். இப்போ நான் ரவுட் எழுதும்போது என்ன எழுதுறேன்? 10.0.0.0 255.0.0.0 இதை ரீச் பண்ணுறதுக்கு நீ பேத் நம்பர் 2வை எடுத்துக்க நான் எழுதுனேன்னா, எந்த இடத்துல 255 இருக்குது? ஃபஸ்ட்டு ஆக்டெட்டில் மட்டும்தான் 255 இருக்குது. மீதி 3 ஆக்டெட்டை பற்றி நீ கவலையே படாத. அதில் என்ன ஐபி அட்ரஸ் வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அதில் 1 இருக்கலாம், 100 இருக்கலாம். இந்த 3 ஆக்டெட்டில் என்ன ஐபி அட்ரஸ் வேணாலும் இருக்கலாம். ஆனால் முதல் ஆக்டெட் மட்டும் நம்பர் 10ஆக இருக்கணும். ஸோ நான் இன்ஸ்டெட் ஆஃப் நான் 2 ரவுட் எழுதுறதுக்கு பதில் 10.1.0.0/24 அப்படின்னு ஒரு ரவுட்டும் 10.2.0.0/24 அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுவேன்? சிம்பிளாக 10.0.0.0/8 போர்ட் நம்பர் 2 வழியாக போ அப்படின்னு சொன்னால், மேபி இதுக்கப்புறம் இன்னொரு ரவுட்டர் வரலாம். இந்த ரவுட்டருக்கு கீழே 10.3.0.0/24ன்னு வரலாம். இது எதுக்குமே நான் திரும்ப திரும்ப போய் ரவுட்டை ஆட் பண்ண வேண்டியது இல்லை. நான் வந்து ஒரு பெரிய ரவுட்டாக எழுதிட்டேன். அதனால் எந்த இடத்துல 255 இருக்கோ அந்த ஐபி அட்ரஸை மட்டும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். மற்ற ஐபி அட்ரஸை பற்றி அது கவலையே படாது. ஆனால் ரவுட்டர் நம்பர் 2க்கு அப்படி எழுத முடியுமா? இப்போ ரவுட்டர் நம்பர் 2 வந்து ரவுட்டர் நம்பர் 1க்கு கீழே இருக்கக்கூடிய 10.0.0.0/24ஐயும் ரவுட்டர் நம்பர் 3க்கு கீழே இருக்கக்கூடிய 10.2.0.0/24ஐயும் ரீச் பண்ணணும். இப்போ இதுக்கு பேர் நம்ம சம்மரி ரவுட்டுன்னு சொல்லுவோம். சிங்கிள் ரவுட்டாக எழுதுறதுக்கு பதிலாக சம்மரி பண்ணி ஒரு ரவுட்டாக நம்ம எழுதியிருக்கோம். இங்கே என்னால் சம்மரி ரவுட் எழுத முடியுமா? ஒருவேளை நான் சம்மரி ரவுட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், 10.0.0.0/8 நான் எந்த பாதையை சூஸ் பண்ணுவேன்? பாதை நம்பர் 3ஐ சூஸ் பண்ணுவேனா இல்லை பாதை நம்பர் 1ஐ சூஸ் பண்ணுவேனா? நான் சூஸ் பண்ண முடியாது. எதையுமே சூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் 10.0ன்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட்லையும் 10.1ன்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்நெட் இருக்குது. அதனால் நீங்கள் இங்கே என்ன பண்ண முடியாதுன்னா, இங்கே நீங்கள் அந்த சம்மரி ரவுட்டை எழுத முடியாது. நீங்கள் இண்டிவிஜுவல் ரவுட்டாக தான் எழுதணும். 10.0.0.0/24 ரீச் பண்ணணும்னா நீ பேத் நம்பர் 1 வழியாக போகணும். 10.0.2.0/24 ரீச் பண்ணணும்னா நீ பேத் நம்பர் 3 வழியாக போகணும் அப்படின்னு எழுதணும். இதை விட்டுருங்க, இந்த ஸ்பெசிஃபிக் திங்கை விட்டுருங்க. இப்போ ரவுட்டர் நம்பர் 3ல நான் சம்மரி ரவுட் எழுத முடியுமா எழுத முடியாதா?
முதல்ல நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெட்வொர்க் வந்து என்னென்ன நெட்வொர்க் இருக்குது, அதாவது கடைசியில் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆகக்கூடிய நெட்வொர்க் என்னென்ன நெட்வொர்க் இருக்குது. 10.0.0.0, 10.1.0.0, 10.2.0.0. இந்த ரவுட்டர் நம்பர் 3 10.1.0.0வையும் 10.0.0.0வையும் ரீச் பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒரு பாதை மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு பாதை வழியாக தான் ரீச் பண்ண முடியும். அப்போ இதை நீங்கள் 2 ரவுட்டாக எழுதுறதுக்கு பதிலாக சம்மரி பண்ணி ஒரே ரவுட்டாக எழுதிடலாமா? புரியலன்னா சொல்லுங்கள், நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுவேன், 10.0.0.0/8 இதை ரீச் பண்ணுறதுக்கு போர்ட் நம்பர் 1. சரி, இப்போ நான் இன்னொன்று மாற்றுறேன். நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் எடுத்துட்டு இங்கே 10.0.1.0/24, 10.0.2.0/24, 10.0.3.0/24 எழுதுறேன். இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ரவுட் ஒர்க் ஆகும், ஆனால் மோர் ஸ்பெசிஃபிக் ரவுட்டுன்னு சொல்லுவோம். மோர் ஸ்பெசிஃபிக் ரவுட்டுன்றதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்லையும் 4 ஆக்டட்லையும் எந்தெந்த ஆக்டட் 3 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு? இந்த 3 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்லையும் இருக்கக்கூடிய இந்த சப்நெட்டில் 4 ஆக்டட் இருக்கு. அதில் எந்தெந்த ஆக்டட் ஒரே மாதிரியான நம்பரை வச்சிருக்கு? ஏன் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையா? இல்லை மனோஜ்குமார் நீங்கள் சொல்லுங்கள். சார் நான் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. கசலிமீரான், யூ ஹேவ் எனி, உங்களுக்கு புரியுது சார், ஆனால் எல்லாமே புரியுது, எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஓகே முடியாதா இருக்கு. ஓகே நோ 21 போட்டா காமன் சப்மிட்டா இருக்கு. 24 21 போட்டா 21 போடலாம். நீங்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போகிறீங்க. ஸோ இப்போ தான் நம்ம பைய ஆரம்பிக்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், 16 இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்னது ரைட், ஆன்சர் ரைட்டு. ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இப்போ நம்ம ஐபி சப்நெட்குள்ளே போயிட்டோம். நம்ம அதனால் என்ன பண்ணுறோம், இந்த முதல் 2 ஆக்டட் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா 255.255.0.0 அப்படின்ற சப்நெட்டை எடுத்துட்டோம்னா இந்த முதல் 2 ஆக்டட் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 255க்கு எத்தனை பிட்ஸு, 8 பிட்டு, இதுக்கு எத்தனை பிட்டு, 8 பிட்டு. அப்போ நான் ரவுட்டிங் டேபிள் எப்படி எழுதணும்னா 10.0.0.0/16 அப்படின்னு எழுதுனேன்னா இங்கே இருக்கக்கூடிய 10.0.2.0வையும் ரீச் பண்ண முடியும், இங்கே இருக்கக்கூடிய 10.0.3.0வையும் ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கேயும் 16. ஓகே, இது வரலையும் இந்த இன்ஃபர்மேஷன் நிற்கட்டும். இது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ரவுட்டர் வந்து எப்படி வேலை பார்க்குதுன்னு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்மளோட டாஸ்க்குக்கு போக ஆரம்பிச்சிடலாம். டாஸ்க்குக்கு போனதுக்கப்புறம் ஓகே, ஸோ நம்ம முன்னாடி என்ன பேசியாச்சு, நம்மளோட கண்ட்ரோலர் எல்லாம் எதில் வரப்போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா VLAN நம்பர் 10ல் வரப்போகிறாங்க. இந்த கண்ட்ரோலர்ஸ் எல்லா பேரும் VLAN நம்பர் 10. அண்ட் தென் இந்த ஸ்பெசிஃபிக் எட்ஜ் வந்து இதை வந்து நம்ம மேபி வந்து VLAN நம்பர் 100ன்னு வச்சுக்குவோம். அண்ட் தென் இந்த ஸ்பெசிஃபிக் இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டியை அது பின்னாடி நம்ம பேசலாம். முதல்ல இதை மட்டும் நம்ம அப் பண்ணுவோம். ஸோ என்ன டாபிக் சார், என்ன டாபிக் சார்? ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம என்னவா வந்து இந்த சினாரியோ கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ், அவங்க அந்த ஆஃபீஸை விட்டு காலி பண்ணி போகிறாங்க. அவங்க காலி பண்ணி போகும்போது அவங்க ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சுருந்த SD வேனோட டிவைசஸ் நமக்கு வேணுமான்னு கேட்குறாங்க. மற்ற டிவைசஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க, SD வேன் டிவைஸை மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த SD வேனில் எல்லாமே கான்ஃபிகர் ஆகிருக்கு. ஆனால் நம்மளோட SD வேனோட
மேனேஜருக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா SD வேனோட மேனேஜரை ஓகே SD வேனோட மேனேஜரில் நீங்கள் இந்த ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்மக்கிட்ட ஒரு வி மேனேஜர் இருக்கு, ஒரு வி ஸ்மார்ட் இருக்கு, ஒரு வி பாண்ட் இருக்கு. இதோட பர்பஸ் என்னன்றது இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 வேன் எட்ஜ் இருக்கு ஆக்சுவலி. ஓகே, இந்த 2 இப்போ யாருமே யாரோடையும் கனெக்ட் பண்ணல. இந்த 3 மேனேஜரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா, இந்த 3 கண்ட்ரோலரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா தான் வேன் ஃபேப்ரிக்கை அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அதனால தான் வேன் எட்ஜஸ் டிவைசஸ் இருந்தால் கூட அது ஸ்டில் அன்ரீச்சபிள் அப்படின்ற கண்டிஷனில் இருக்குது. இப்போ நம்மளோட கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண வைக்கணும். ஃபைனலி வந்து நமக்கு கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே அப்பில் இருக்கணும், வேன் எட்ஜும் அப்பில் இருக்கணும். நம்ம வந்து 2 டிஃப்ரெண்ட் பிரான்ச் வச்சுருக்கோம். ஒன்று சென்னை ஒரு பிரான்ச், இன்னொரு பெங்களூர் ஒரு பிரான்ச். சென்னையில் ஒரு கம்ப்யூட்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி பெங்களூரில் ஒரு பிளேஸை வந்து ஒரு கம்ப்யூட்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இவங்க எது வழியாக டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா த்ரூ SD வேன் ஃபேப்ரிக் வழியாக தான் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலி 2 பேருக்கு நடுவில் பிங் கனெக்டிவிட்டி நடக்கணும். ஸோ இப்போவே நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஸ்பெசிஃபிக் கம்ப்யூட்டரில் போயிட்டு பிங் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் கண்டிப்பாக எந்த பிங் கனெக்டிவிட்டியும் வராது நமக்கு. ஏன்னா எந்த கனெக்ஷனுமே இதுவரை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணல. ஸோ நம்ம வந்து இதோட லோக்கல் ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபி கான்ஃபிக், அதாவது ஐபி கான்ஃபிக் நம்மளோட லைக் சென்னையில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் 10.0.200.101. பெங்களூரில் இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 10.0.201.101. ரெண்டும் வேறு வேறு சப்நெட். பிங் 10.0.201.100 ஸ்பேஸ் -t. ஓகே, டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் காட்டுது, ஏன்னா எந்த கனெக்டிவிட்டியுமே இல்லை. இப்போ நம்ம இந்த கனெக்ஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஜுனிப்பர் ஸ்விட்ச் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் ஈவினிங் செஷன்லேயே அட்டன் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ நான் திரும்பவும் கண்ட்ரோல் பிளேன், டேட்டா பிளேன், அண்டர்லே, ஓவர்லே இதை பற்றி நான் ப்ரீஃபாக பேசுகிறேன். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஜுனிப்பர் ஸ்விட்ச் வந்து நம்ம லேபில் தான் இந்த மாதிரி 2 டிவைஸாக காட்டும். ரவுட் என்ஜினுக்கு ஒரு டிவைஸாகவும், ஃபார்வர்டிங் அந்த டேட்டா பிளேனுக்கு தனியாக ஒரு டிவைஸாக காட்டும். பட் ரியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிவைஸாக தான் இருக்கும். உள்ள 2 பார்ட் வச்சுருப்பாங்க. ரவுட் என்ஜின் ஒரு பார்ட் வச்சுருப்பாங்க, ஃபார்வர்டிங் டேபிளுக்குன்னு PFEன்னு ஒரு பார்ட் வச்சுருப்பாங்க. நம்மளோட டிவைசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய ரவுட் என்ஜினில் தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ரவுட் என்ஜினில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த 4 டிவைஸையும் ரவுட் என்ஜினில் கனெக்ட் பண்ணிவிட்டு இவங்கள நான் வந்து VLAN நம்பர் 10ன்னு அசைன் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்கும், இவங்க எல்லா பேர்த்துக்கும் நடுவில் கம்யூனிகேஷன் நடக்கும். வி மேனேஜர் வி பாண்டோட ஹேண்ட்ஷேக் நடக்கும். அதே மாதிரி இவங்க 3 பேர் ஒவ்வொருத்தவங்களும் ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிடுவாங்க. முதல்ல வந்து நம்ம இந்த 3 பேரையும் ஹேண்ட்ஷேக் பண்ண வைக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டெப் நம்பர் 1 VLAN கிரியேட் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 2 பை டிஃபால்ட்டாக இந்த ரவுட் என்ஜினில் வரக்கூடிய இன்டர்ஃபேஸஸ் லேயர் 3 இன்டர்ஃபேஸாக வரும்.
ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த லேயர் 3யை டிசேபிள் பண்ணணும். நமக்கு லேயர் 3 தேவை கிடையாது. நம்பர் 3 நம்ம இந்த போர்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா XE 0 பார் 0 பார் 0 0 பார் 0 பார் 1 0 பார் 0 இந்த 3 டிவைஸை தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். 1 2 3 as well as இந்த டிவைஸையும் கனெக்ட் பண்ண போகிறேன். 4 டிவைசஸ். அப்போ 0 1 2 3 XE 0 bar 0 bar 0 0 bar 0 bar 1 0 bar 0 bar 2 and 0 bar 0 bar 3 இந்த 4 இன்டர்ஃபேஸையும் நான் VLAN நம்பர் 10ல அசைன் பண்ணணும். இது ஸ்டெப் நம்பர் 1. இந்த ஸ்டெப் நம்பர் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஹோப்ஃபுல்லி இந்த ஸ்பெசிஃபிக் டிவைஸ் வந்து வேற ஐபியில் இருக்கும்னு நினைக்கிறேன். ரூட் பாஸ்வேர்டு வந்து ஜுனிப்பர் கேபிட்டல் JUNIPER. இல்லை, நான் வந்து எட்ஜ் டிவைஸில் இருக்கேன். எட்ஜ் டிவைஸோட அட்மின் டிஃபால்ட் பாஸ்வேர்ட் ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் பார்க்குறேன். ஓகே, இதுவும் VLAN நம்பர் 10ல் தான் இருக்குது. ஸோ இந்த 4 டிவைசஸையும் நான் VLAN நம்பர் 10ன்னு அசைன் பண்ண போகிறேன். இது வரலையும் ஒரு ஸ்டெப்பை நம்ம முடிச்சிட்டோம்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் அப்பாயிரும். ஒரு வேன் எட்ஜ் மட்டும் அப்பாகும். அதை இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 என்ன பண்ண போகிறோம்? VLAN கிரியேட் பண்ண போகிறோம். நம்பர் 2 என்ன பண்ண போகிறோம்? எந்தெந்த இன்டர்ஃபேஸ்லாம் நம்ம வந்து அந்த ஸ்பெசிஃபிக் VLAN நம்பர் 10 அசைன் பண்ண போகிறோமோ அதில் லேயர் 3 கேப்பபிலிட்டியை டெலீட் பண்ண போகிறோம். நம்பர் 3 இந்த இன்டர்ஃபேஸஸ் எல்லாத்தையும் அக்சஸ் போர்ட்டாகவும் அண்ட் தென் VLAN நம்பர் 10ன்னு கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இதை நம்ம பண்ணி பார்க்கலாம் முதல்ல. ஸோ சிஸ்கோவுக்கும் ஜுனிப்பருக்கும் கமாண்ட் வந்து சம்மந்தமே இருக்காது. ஸோ root juniper J capital JUNIPER. இப்போ நம்ம லாகின் பண்ணியிருக்க மோடு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம விர்ச்சுவலைசேஷன் பற்றி படிக்கும்போது அந்த ஹைப்பர்வைசரில் இருக்கக்கூடிய தின் லேயர்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது லினக்ஸோட கர்னல். இப்போ நம்ம லாகின் பண்ணியிருக்கிறது லினக்ஸோட கர்னலில் லாகின் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜுனிப்பருக்குள்ளே போகணுன்னா CLI அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஜுனிப்பரோட இப்போ நீங்கள் ஷோ கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எப்படி நம்ம வந்து சிஸ்கோவில் ஷோ கமாண்டை யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரிவிலேஜ்டு மோடை யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஷோ கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவை நீங்கள் இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷோ கமாண்ட் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம பண்ண போகிறது மேபி என்ன, நம்ம ஷோ VLAN செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஷோ VLANs. ஸோ ஒரே ஒரு VLAN நம்பர் 1 மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த VLAN இல்லை. ஸோ நம்ம முதல்ல வந்து VLAN நம்பர் 10 கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ கான்ஃபிகர் அப்படின்ற கமாண்ட் கொடுத்துட்டு செட் என்ன செட் பண்ண போகிறோம்? VLAN செட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் VLANக்கு கொஸ்டின் மார்க் வச்சிங்கன்னா VLAனோட நேம் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு VLAனோட நேம் SD-WAN அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்ததா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த நிறைய ஆப்ஷன்ஸை ஒவ்வொன்றா நம்ம அது லேயர் 3 இன்டர்ஃபேஸா லேயர் 2 இன்டர்ஃபேஸா எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது ஒரு VLAN ஐடி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் செட் VLAN, நான் VLAN கிரியேட் பண்ண போகிறேன். VLAனோட நேம் வந்து SD-WAN. VLAN ஐடி என்னன்னு கேட்டிங்கன்னா VLAN ஐடி இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருந்தோம், நம்ம SD-WANக்கெல்லாம் VLAN ஐடி நம்பர் 10ன்னு சொல்லியிருந்தோம், ரைட்? 10. ஓகே, இப்போ 1 2 3 4 XE 0 பார் 0 பார் 0. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக் மோடில் இருந்தீங்கன்னா கூட என்ன பண்ண முடியும்னா ஷோ கமாண்டை யூஸ் பண்ண முடியும்.
எப்படி சிஸ்கோவில் வந்து டூ அப்படின்ற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி ஷோ கமாண்டை யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே ரன் அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணி ஷோ இன்டர்ஃபேஸ். எத்தனை இன்டர்ஃபேஸ்? ஷோ ரன் ஷோ இன்டர்ஃபேஸ். என்னென்ன இன்டர்ஃபேஸஸ் இருக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா XE0/0/0.0. இப்போ இந்த .0 பற்றிலாம் இப்போ நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. நமக்கு தேவை 4 இன்டர்ஃபேஸ் தான். XE0/0/0, 0/1, 0/2, 0/3. இதில் இருக்கக்கூடிய லேயர் 3 கேப்பபிலிட்டியை நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், என்ன டெலீட் பண்ண போகிறேன்னா இன்டர்ஃபேஸ் XE0/0ல இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 0. அது என்ன யூனிட் நம்பர் 0? ஜூனிப்பர் ஹை மாடுலர் ஸ்விட்ச். ஜூனிப்பர் கமாண்ட் வந்து இல்லை, உங்கள் வாய்ஸ் ரொம்ப கம்மியாக கேட்குது மீரா. கமாண்ட் லினக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குமா அது? சாரி, திரும்ப சொல்லுங்க. ஜூனிப்பர் கமாண்ட்ஸ்லாம் லைக் சிஸ்கோ மாதிரி இருக்குமா? இல்லை சிஸ்கோ மாதிரி சிஸ்கோவோட ஒரு கமாண்ட் கூட நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லினக்ஸ் கர்னல் பேஸ் பண்ணி லினக்ஸ் கர்னலில் ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணுவோம். லினக்ஸ் கர்னல்லேருந்து ஜுனிப்பருக்குள்ளே நீங்கள் போகணுன்னா CLI அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, ஏன்னா சில டைம் வந்து ரேம், CPU, ஹார்ட்வேர் மாதிரியான பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் கர்னலில் தான் ட்ரபிள் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எடுத்தோடனே லினக்ஸோட கர்னலில் தான் லாகின் பண்ணுவீங்க. CLI அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஜுனிப்பர் ரவுட்டருக்குள்ளே அல்லது ஸ்விட்சஸ்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணுவீங்க. ஸோ மாடுலர் ஸ்விட்சஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த யூனிட் நம்பர் 0 அப்படின்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதுதான் வந்து மாடுலர் ஸ்விட்ச். காணாம். என்னோட இது என்னன்னா சார், ரியல் டைம்ல இப்படிதான் இருக்குமா? நம்ம லேப் பண்றதுனால நம்ம VM லாகின் பண்ணி போடுறோமா? ரியல் டைம் இல்லை, ரியல் டைம்லேயுமே இப்படி தான் இருக்கும். ரியல் டைம்லேயுமே இப்படி தான் இருக்கும். CLI டைப் பண்ணி தான் CLI நீங்கள் டைப் பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். எஸ், ஏதாவது ஒன்று கொஞ்சம் ஒரு பிக்சர் கிடைச்சா கூட மாடுலர் அப்படின்னு. ஓகே, இதை நம்ம கையில் எடுத்துக்கணும். இந்த டிவைஸ் வந்து நீங்கள் வாங்கும்போது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடுலர். இது எல்லாமே எம்டியாக தான் வரும். ஆக்சுவலி எல்லாமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பிளாங்காக தான் வரும். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த மாடுலை வாங்கி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி வைக்கிங்க. இப்போ நான் வந்து முதல்ல ஒரு மாடுலை இன்சர்ட் பண்ணுறேன்னா இந்த மாடுல் யூனிட் 0. இன்னொரு மாடுல் இன்சர்ட் பண்ணுறேன்னா இந்த மாடுல் வந்து யூனிட் 1. எப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா மாடுலர் தேவைப்படும், எனக்கு அந்த போர்ட் பத்தலை, பட் என்னோட ஸ்விட்சுக்கு வந்து இன்னொரு மாடுலரை ஆட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. அதனால் நம்ம மாடுலர்ஸ் வந்து நம்ம வந்து கொண்டு வருவோம். இதே இது டெஸ்க்டாப் லெவல் ஸ்விட்சஸ்னு ஒன்று இருக்குது. டெஸ்க்டாப் லெவல் ஸ்விட்சஸ்னால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த ஸ்பெசிஃபிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் லெவல் ஸ்விட்சஸ். இதில் இருக்கக்கூடிய போர்ட்டை தாண்டி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எந்த ஒரு போர்ட்டையும் இதில் நீங்கள் ஆட் பண்ண முடியாது. வேணும்னா இன்னொரு ஸ்விட்சு தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஏரியாவை பொறுத்தவரையிலையும் இங்கே நம்ம ஒரே ஒரு PFX மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம், யூனிட் நம்பர் 0. ஸோ கமாண்ட் என்ன கொடுத்துருக்கோம், டெலீட். எதை டெலீட் பண்ண போகிறோம், இந்த XE0/0/0வோட யூனிட் 0ல் அது பிளேஸ் ஆகிருக்கு, அதோட லேயர் 3 டெலீட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஃபேமிலின்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி ஐநெட். ஐநெட் 6னா IP வெர்ஷன் 6 ரிமூவ் பண்ணிடும். வெறும் ஐநெட்னு கொடுத்தீங்கன்னா IP வெர்ஷன் 4ஓட கேப்பபிலிட்டியை ரிமூவ் பண்ணிடும். நான் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ரன் ஷோ இன்டர்ஃபேஸ் XE0/0/0வை காட்டுறேன்.
mark, brief, detail, media, routing sequence. தேவையில்லை. So interface, run show இருக்கு சார். interface xe0 bar 0 bar 0. brief பார்ப்போம் என்ன சொல்லுங்க. பாண்ட் சின்னதா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை உங்கள் வாய்ஸ் எதுவுமே எனக்கு கேட்கல மீரா. வேற யாருக்காவது கேட்குதா மீரானோட வாய்ஸ்? எக்கோ அடிக்குது சார். இப்போ ஓரளவுக்கு ஓகே. இல்ல இந்த பாண்ட் இந்த சின்னதா இருக்கிற மாதிரி தெரியுது. இது அப்படிதான் தெரியுமா இல்ல ஜூம் பண்ணணுமா? இல்லை எனக்கு சரியா கேட்கல. என்ன கேட்குறீங்க? பாண்ட் டெஸ்க்டாப் பாண்ட் ஸ்கிரீன் பாண்ட் இருக்குல்ல, அந்த பாண்ட் சின்னதா இருக்குது. இல்லை நீங்கள் வந்து உங்களோட ரெசல்யூஷனை கொஞ்சம் மாற்றிக்கிங்க. என்னோட ரெசல்யூஷன் 4K. ஸோ உங்களோட 4K சப்போர்ட் பண்ணுச்சுன்னா 4K மாற்றிக்கிங்க. இல்லைன்னா ரெசல்யூஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, ஜூம் பண்ணிக்க சொல்றீங்களா லேப்டாப்ல? ஆமாம். ஓகேவா உங்களுக்கு? ஓகேன்னா நான் கன்டினியூ பண்ணுவேன். ஓகே ஓகே. run show configuration interface e0 bar 0. ஸோ நார்மலாக வந்து சிஸ்கோவில் என்ன பண்ணுவோம், ஷோ ரன் இன்டர்ஃபேஸ் அந்த ஸ்பெசிஃபிக் இன்டர்ஃபேஸ் கொடுப்போம். இங்கே ஷோ கான்ஃபிகரேஷன் இன்டர்ஃபேஸ் xe0 bar 0ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஐநெட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு லேயர் 3 இன்டர்ஃபேஸ். இதுக்குள்ளே நீங்கள் லேயர் 2 அக்சஸ் போர்ட்டோ ட்ரங்க் போர்ட்டோ நீங்கள் கான்ஃபிகர் பண்ண முடியாது. அதனால் முதல்ல இந்த ஃபேமிலி ஐநெட்டை நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபேமிலி ஐநெட்டை டெலீட் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டெலீட், ஏன்னா நமக்கு தேவை இப்போதைக்கு லேயர் 2 இன்டர்ஃபேஸ் தான். லேயர் 3க்குள்ளே லேட்டர் தான் நம்ம போக போகிறோம். டெலீட் இன்டர்ஃபேஸ் xe0 bar 0 bar 0. யூனிட் வந்து நமக்கு ஒரு யூனிட் தான், யூனிட் நம்பர் 0. அண்ட் தென் எந்த ஃபேமிலியை டெலீட் பண்ண போகிறோம்னா ஐநெட், ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃபேமிலியை டெலீட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு கமிட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது அப்ளை ஆகும். கமிட், மேபி எரர் வரலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப எகைன் வந்து ஷோ ரன் பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் இன்டர்ஃபேஸில் எந்த கான்ஃபிகரேஷனுமே கிடையாது. ஓகே, ஸோ நம்ம ஒரு VLAN கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிடலாம், ஒவ்வொரு இன்டர்ஃபேஸுக்கும் xe0 bar 0 bar 1க்கு டெலீட் பண்ணிடலாம், xe0 bar 0 bar 2க்கு டெலீட் பண்ணிடலாம், xe0 bar 0 bar 3க்கு டெலீட் பண்ணிடலாம். மொத்தம் 4 இன்டர்ஃபேஸ் தானே நமக்கு. ஆக்சுவலாக 3 இன்டர்ஃபேஸ் வந்து மேனேஜருக்காக, ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து எட்ஜ் டிவைஸ்க்காக. ஓகே, இனிமே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா அந்த ஸ்விட்ச் போர்ட்டை வந்து அந்த ஸ்பெசிஃபிக் போர்ட்டை அதோட மோட் என்ன, அக்சஸ் மோட், அதோட VLAN என்ன அப்படின்றத அசைன் பண்ண போகிறோம். செட் இன்டர்ஃபேஸ் xe0 bar 0 bar 0, அதே யூனிட் 0, யூனிட் 0ல் தான் அந்த இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஃபேமிலி இப்போ ஐநெட் ஃபேமிலி கிடையாது, இப்போ வந்து அது ஈத்தர்நெட் ஸ்விட்சிங் ஃபேமிலி. ஈத்தர்நெட் ஸ்விட்சிங் ஃபேமிலியில் அதோட இன்டர்ஃபேஸ் மோட் என்னன்னு கேட்டிங்கன்னா அக்சஸ் மோட். ஸோ சிஸ்கோவில் நம்ம சிம்பிளாக என்ன கான்ஃபிகர் பண்ணுவோம், ஸ்விட்ச் போர்ட் மோட் அக்சஸ்ன்னு கான்ஃபிகர் பண்ணுவோம். ஆனால் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், செட் ஸ்பெசிஃபிக் இன்டர்ஃபேஸ், அந்த இன்டர்ஃபேஸ் எந்த யூனிட்டில் இருக்குது, எந்த ஃபேமிலி நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம், ஐபி வெர்ஷன் 6ஆ, MPLS-ஆ, ஸ்விட்சிங்கா. ஸோ ஈத்தர்நெட் ஸ்விட்சிங் தான் நம்மளோட ஃபேமிலி. அந்த இன்டர்ஃபேஸ் மோடு வந்து அக்சஸ் அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ ஒரு வேளை முடிஞ்சிருச்சு.
இப்போ எகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஷோ ரன் பார்க்குறேன். ஷோ ரன் பார்த்தேன்னா, ஸோ இது வந்து யூனிட் 0வை சேர்ந்தது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனால் இன்னும் நம்ம கமிட் பண்ணல. கமிட். இப்போ எகைன் ஷோ ரன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ இது என்ன கிளியராக சொல்லிருச்சு, முன்னாடி வந்து இது லேயர் 3 இன்டர்ஃபேஸ் ஐநெட் இன்டர்ஃபேஸ்னு காமிச்சிச்சு. ஆனால் இப்போ வந்து அது ஈத்தர் ஸ்விட்சிங் லேயர் 2 இன்டர்ஃபேஸ், அதுவும் ஸ்பெஷலாக அக்சஸ் மோட். அக்சஸ் மோட் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டுனாலும் என்ன பண்ணணும், அதுக்கு ரிலேட்டடான VLAN-ஐ நம்ம அசைன் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம VLAN-ஐ அசைன் பண்ணலாம். அதே செட் இன்டர்ஃபேஸ் XC0/0/0 எந்த யூனிட்ல இருக்கு, யூனிட் 0ல இருக்கு. அண்ட் தென் ஃபேமிலி வந்து ஸ்விட்சிங் ஃபேமிலி தான். VLAN மெம்பர், நம்மளோட VLAN மெம்பர் யாரு, SD-WAN. சும்மா எஸ்ன்னு கேபிட்டல் எஸ் கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணி டேப் தட்டினீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண VLAN வந்துடும். என்டர். ஸோ இந்த கமாண்டை திரும்ப ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். என்ன பண்ணுறோம், ஒரு இன்டர்ஃபேஸை செட் பண்ணுறோம். அது யூனிட் 0ல இருக்குது. அந்த ஃபேமிலியை நம்ம ஏற்கனவே IP வெர்ஷன் 4 ரிமூவ் பண்ணிட்டோம். லேயர் 2 ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வர்றோம். ஏற்கனவே அக்சஸ் போர்ட்னு கான்ஃபிகர் பண்ணிட்டதால அதோட VLAN மெம்பர் வந்து SD-WAN. SD-WAN-ஓட VLAN ஐடி என்ன, நமக்கு ஏற்கனவே தெரியும். SD-WAN-ஓட VLAN ஐடி நம்பர் 10. ஸோ இப்போ நான் ஒரு இன்டர்ஃபேஸை கான்ஃபிகர் பண்ணிட்டேன். மற்ற இன்டர்ஃபேஸை கான்ஃபிகர் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி. ஸோ சேம் அதே கமாண்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். மோட் அக்சஸ் இன்டர்ஃபேஸோட நேமை மட்டும் மாற்றிக்கலாம். 0/0/1 0/0/1 அண்ட் தென் இங்கேயும் 0/0/1. இதில் ரேஞ்ச் கமாண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தனித்தனியாக இன்டர்ஃபேஸை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கமாண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். இன்டர்ஃபேஸ் 0/0/2 அக்சஸ் போர்ட்டாக கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அடுத்து அதோட VLAN 0/0/2 ஃபைனலி 0/0/3 0/0/3 அண்ட் அதோட VLAN-ம் VLAN நம்பர் 10 அண்ட் தென் கமிட். இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணது எல்லாத்தையும் கமிட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸிட் பண்ணி வெளியில் வந்தோம்னா ஷோ VLAN பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட SD-WAN அப்படின்ற VLAN-ல இந்த ஸ்பெசிஃபிக் இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே இருக்குது. இந்த .0ன்றது யூனிட்டை குறிக்கிறது. யூனிட்டை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக பேச வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு யூனிட்னா என்னென்னா அந்த மாடுலர் ஸ்விட்சோட ஞாபகத்தை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எல்லா டிவைசஸையும் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். விமேனேஜர்லேருந்து ஒரு போர்ட் எடுத்து XE0/0/0ல கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி VBondலேருந்து ஒரு கேபிள் எடுத்து XE0/0/1ல கனெக்ட் பண்ணுறேன். ஆனால் VBond வந்து எப்போவுமே IPsec டனலில் தான் ரன் ஆகும். அதனால் IPsec டனலை வந்து கிக் இன்டர்ஃபேஸ் தான் சப்போர்ட் பண்ணும். அதனால் VBond வந்து நான் GIG 0/0ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த vSmart இதையும் வந்து ஒரு போர்ட்டில் GIG 0/0/2ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட பேஜை. ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இப்போது நம்மளோட கண்ட்ரோலர், மேனேஜர், கண்ட்ரோலர் அஸ் வெல் அஸ் நம்மளோட வேலிடேட்டர் இந்த 3 பேருமே அப் ஆயிட்டாங்க. அப்போ சிம்பிளாக நான் இந்த என்னோட எட்ஜை கொண்டு போய் இங்கே கனெக்ட் பண்ணேன்னு வச்சுங்களேன். எட்ஜோட ஒரு இன்டர்ஃபேஸை கொண்டு போய் GIG 0/0/3ல கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு வேன் எட்ஜ் வந்து அப் ஆயிரும். ரெஃப்ரெஷ். ரெஃப்ரெஷ்.
ஏன் அப்பால admin DAUD at 123 admin show SD-WAN control connections இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. ஓகே, ஒன் ரீச்சபிள் வேன் எட்ஜை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ ஒரு வேன் ரீச்சபிலிட்டி பார்த்துட்டோம். ஒரு பிரேக் எடுத்துட்டு இன்னொரு ரீச்சபிலிட்டிக்கு போகிறதுக்கு நம்ம ரவுட்டிங் பண்ணணும். ரவுட்டிங் பண்ணால் தான் நம்ம இன்னொரு பெங்களூரில் இருக்கக்கூடிய வேன் எட்ஜை நம்மளால் கொண்டு வர முடியும். இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் இப்போ கேட்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு நிமிஷம், ஜுனிப்பர்ல ஒரு நிமிஷம், ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு தானே? எஸ், நல்ல வேலை. சொல்லுங்க. ஜுனிப்பர்ல வந்து ரவுட்டரோட போர்ட்டை வந்து சுவிட்ச் போர்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணோம்னா நீங்க சொல்லுங்க அங்கே போய் அந்த ஃபேமிலி டெலீட் பண்ணணும். அதே சிஸ்கோல பண்ணோம்னா ஜஸ்ட் சிஸ்கோவில் நோ வந்து ஸ்விட்ச் போர்ட். பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஸ்விட்சஸ் எல்லாமே லேயர் 2ஆக தான் வரும். ஓகேவா? ஸோ சிஸ்கோ ஸ்விட்சை Okay. பொறுத்து ஜுனிப்பரும் சிஸ்கோவும் அப்படியே கான்ட்ரவர்ஸாக லைக் ஜுனிப்பர் ஸ்விட்சஸில் லேயர் 3 ஸ்விட்சஸாக வரும். அதை நீங்கள் லேயர் 2ஆக வேணால் கன்வெர்ட் பண்ணுவீங்க. சிஸ்கோ ஸ்விட்சஸில் எல்லாமே லேயர் 2 ஸ்விட்சாக வரும், லேயர் 2 போர்ட்டாக வரும். நீங்கள் அதை லேயர் 3ஆக Okay. மாற்றணும்னா நோ ஸ்விட்ச் போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸ்விட்ச் போர்ட்ன்றது ஒரு Okay. கமாண்ட். நோ ஸ்விட்ச் போர்ட்னு கொடுத்தீங்கன்னா அது லேயர் 3 போர்ட்டாக மாறிடும். Okay. வேற கொஸ்டின்ஸ்? மீரான்? சார் இப்போ நம்ம டிஃபரெண்ட் வெண்டாரை யூஸ் பண்ணி இப்போ கனெக்ட் பண்ணிட்டோமா? ஜுனிப்பர் சிஸ்கோ ரெண்டு யூஸ் பண்ணி இந்த ஐயோ, ப்ராஜெக்ட் எனக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட கால் பண்ணீங்கன்னா பெட்டர்னு நினைக்கிறேன். மீரான், நான் உங்களை இதில் மியூட் போட்டுறேன். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட கால் பண்ணுங்க. சார் இப்போ கேக்குதா இப்போ? இப்போ கிளியராக இருக்கு. எப்படி? இல்ல இங்க ஸ்பீக்கர் வச்சிருக்கேன் நானு. எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல மைக் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரி, ரைட் ரைட். அதனால எனக்கு வாய்ஸ் கம்மியா இருக்கனால எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் வாங்கிட்டேன். இன்னும் வாய்ஸ் கம்மியாக இருக்கா? இல்ல லேப்டாப்ல சவுண்ட் கம்மியா இருக்கு போல தெரியும். லேப்டாப்ல கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் இவ்வளோ இன்னைக்கு நாள் try என்ன பண்ணுங்க, பண்ணிருக்கேன்னா, நான் இன்னைக்கு வந்து clear என்னோட ஆயிடும். மைக்கை நான் ரெடி பண்ணும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சிருக்கேன். அதனால தான் அந்த இஷ்யூ இருந்தது. இப்போ நான் ஓ, சரி சரி. பண்ணிட்டேன். ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு இது வந்து இல்ல ப்ராப்பராக தான் இப்போ இருக்கும். ஓகே இப்போ ஓகே சார். இப்போ நேத்து இருந்து பெட்டரா இருக்குது. ரைட். என்னோட லேப்டாப்ல சவுண்ட் வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சொல்லுங்க உங்க அதனால கொஸ்டின். எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் யூஸ் பண்றதுனால அந்த மைக்ல பேசும்போது எக்கோ அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இது இப்போ என்னன்னா சார், இது ஜுனிப்பரும் சிஸ்கோ வெண்டர் ரெண்டு வெண்டர் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். கரெக்டா? இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, எஸ், இந்த ஸ்பெசிஃபிக் டிவைசஸ் லைக் வி மேனேஜர், வி பாண்ட், வி ஸ்மார்ட் இவங்கெல்லாம் வந்து ஆஸ் வெல் அஸ் சிஸ்கோவோட 8000K எட்ஜ் இதெல்லாம் சிஸ்கோவோட SD-WAN ப்ராடக்ட். ஓகேவா? இது வந்து ஆமா. ஜுனிப்பரோட ஸ்விட்ச். இந்த ஸ்பெசிஃபிக் QFXன்னு பார்க்கறது ஜுனிப்பரோட ஸ்விட்ச். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் வெண்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இனிமே என்ன பண்ணுவோம் தெரியுமா? இதுக்கப்புறம் நாளைக்கு கிளாஸ்ல இருந்தே VPC அப்படின்ற ஒரு கான்செப்ட் சிஸ்கோவில் இருக்குது. சிஸ்கோவில் நம்ம VPC நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, சிஸ்கோவில் தான் நம்ம VPC கான்ஃபிகர் பண்ண முடியும். ஜுனிப்பரில் வந்து MLAG அப்படின்னு ஒன்று கான்ஃபிகர் பண்ணுவோம். அதெல்லாம் என்னன்றது வந்து நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ சிஸ்கோ ஸ்விட்சையும் ஜுனிப்பர் ஸ்விட்சையும் காம்பினேஷனாக கொண்டு வருவோம். ஸ்விட்சஸ்லேயே சிஸ்கோ ஸ்விட்ச் இருக்கும், ஜுனிப்பர் ஸ்விட்ச் இருக்கும். ஸோ அதில் என்ன காம்ப்ளெக்சிட்டி நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே. இப்போ ஜுனிப்பர்ல இந்த கண்ட்ரோல் பிளான் டேட்டா பிளான் சொன்னீங்களா? சிஸ்கோ சுவிட்ச்ல கண்ட்ரோல் பிளான் டேட்டா பிளான். ரைட். அப்போ சிஸ்கோ சுவிட்ச் ஒரே சிங்கிள் சுவிட்சா இருக்குது. இதுக்கு இல்லை முன்னாடி இல்லை வந்து அப்படி இல்ல. இல்லை ஆக்சுவலி நான் இங்கே லேபில் காமிக்கும்போது லேபில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்ட்ரோல் பிளேனையும்
டேட்டா பிளேனையும் விர்ச்சுவலாக தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல் ஸ்விட்ச் ஓ. வந்து இந்த மாதிரி இருக்காது, 2 டிவைசஸாக இருக்காது, அது வந்து சிங்கிள் டிவைஸாக தான் இருக்கும். ஓ ஓகே ஓகே. அப்படின்னா இப்போ இன்னைக்கு இப்ப நம்ம எஸ்டிவன் டாபிக் வரப்போதான் சார் இப்போ டேட்டா வேலன் பத்தி கண்ட்ரோல் இல்லை, நான் இப்போ SD-WAN டாபிக் பற்றியே பேசலையே, நான் ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். SD-WAN ஆல்ரெடி கான்ஃபிகர் தான் பண்ணி வச்சுருந்தேனே தவிர, நான் அதில் கம்யூனிகேஷன் மட்டும்தான் கொடுத்தேனே தவிர SD-WAN-குள்ளே நான் எந்த கான்ஃபிகரேஷனுமே பண்ணல. லைக் அதில் வந்து வி மேனேஜர்லேருந்து வி பாண்டை எப்படி கொண்டு போகிறது, SSL சர்டிஃபிகேட்டோட வேலை என்ன, அதை பற்றி நம்ம எதுவுமே பேசலை. ஏற்கனவே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கம்யூனிகேஷனில் இல்லாமல் இருக்குது. அதில் நம்மளோட லேயர் 2ஓட வேலை என்னன்றது இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அடுத்து நம்ம வந்து பெங்களூரை கனெக்ட் பண்ணணும்னா நம்ம லேயர் 3 ரவுட்டிங் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பெங்களூரை ரீச் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சிம்பிளஸ்ட் வேலை முதல்ல பார்ப்போம், அடுத்து கஷ்டமான வேலை பார்க்கலாம். ஓகே சார். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து டெக்னாலஜி போது டேட்டா ரவுட்டர்ல வந்து டேட்டா பிளானும் கண்ட்ரோல் பிளானும் சிங்கிளா இருக்கும். இப்போ SD-WAN வரும்போது அது ரெண்டு தனித்தனியா பிரிச்சுட்டாங்களா? டேட்டா பிளான் இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட என்டையர் கண்ட்ரோல் பிளேன் வந்து வி ஸ்மார்ட்டுக்கு போயிடும். ஓகேவா? டேட்டா பிளேன் மட்டும்தான் உங்களோட வி எட்ஜில் இருக்கும். அதுதான் இங்கே பியூட்டியே. ஒவ்வொரு தடவையும் அந்த எட்ஜ் ஸ்விட்சஸ் வந்து தன்னோட பிரெயினை அவங்க வந்து போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இந்த பிரெயின் பண்ணக்கூடிய வேலை எல்லாத்தையுமே வி ஸ்மார்ட் பார்த்துக்கிறோம். அதில் கண்ட்ரோல் பிளேன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். எத்தனை எட்ஜ் டிவைசஸ் இருந்தாலும் அதோட கண்ட்ரோல் பிளேன் இன்ஃபர்மேஷன் முழுக்க வி ஸ்மார்ட் எடுத்து அது ரவுட் இன்ஃபர்மேஷனை கால்குலேட் பண்ணி ஒன்லி டேட்டா பிளேன் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட எட்ஜ் டிவைஸ்க்கு ப்ரொவைட் பண்ணும். ஓ, அப்ப அந்த கண்ட்ரோல் அப்ப ரவுட்டிங் ஒர்க் ஃபுல்லாமே பார்க்கிறது கண்ட்ரோலர், அந்த வி ஸ்மார்ட் வி ஸ்மார்ட் தான் நம்மளோட ரவுட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே வந்து சிங்கிள் கேபிளில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த சிங்கிள் கேபிளில் கனெக்ட் பண்ணுறது, அப்போது ஒரு கேபிள் ஃபெயிலியர் அப்படின்னா சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர், அதை நம்ம பண்ண மாட்டோம். அதுக்கு தான் நம்ம நாளைக்கு டாப்பிக்கில் போர்ட் சேனல்னா என்ன, விபிசினா என்ன, எம்லாக்னா என்ன, LACPனா என்ன, இந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் நம்ம போகாது. லேயர் 3 போர்ட் சேனல்னா என்ன, லேயர் 2 போர்ட் சேனல்னா என்ன, அதை சிஸ்கோவில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ஜுனிப்பரில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது. ஸ்டில் வந்து ஜுனிப்பர் அண்ட் தென் இவர்கிட்ட சித்தோஸ்ட்டை தான் கேட்டிருந்தேன் FortiGateோட ஸ்விட்சு. ஸோ அவர் இன்னைக்கு ஈவினிங் வந்தார்னா அவர் FortiGate நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொரு ஸ்விட்ச் எதுனா சிஸ்கோ, ஜுனிப்பர், FortiGate, தென் ஒன் மோர் ஸ்விட்ச் வந்து எக்ஸ்ட்ரீம்ங்களா? எக்ஸ்ட்ரீம் இல்லை, 4 ஸ்விட்ச் நான் பிளான் பண்ணியிருந்தேன். டக்குன்னு ஞாபகம் இல்லை, நான் ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். அதுவும் கூட என்கிட்ட இருக்கு, நான் இங்கே இதை பார்த்தேன், அது நோட்ஸை பார்த்தேன். அரிஸ்டா. ஆமாம், அரிஸ்டா தான் வந்து. ஸோ அரிஸ்டாவையும் நம்ம வி மேனேஜ், அதுக்கப்புறம் சிஸ்கோவோட நெக்ஸஸ் டிவைசஸ். இப்போ சிஸ்கோவோட நெக்ஸஸ் டிவைசஸ் எல்லாம் நம்ம முதல்ல மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா 10.10.180 ஸோ இங்கே SD-WAN ஃபேப்ரிக்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளெல்லாம் நம்ம ஒன்றா போவோம். முதல்ல வந்து ஃபிசிக்கலாக நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியாக்குள்ளே வந்துட்டு, ஏன்னா ஃபிசிக்கலாக கான்ஃபிகர் பண்ண தெரியாமல் நீங்கள் SD-WANல போய் டேரக்ட் SD-WANக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த கேட்டலைஸ் SD-WANல போயிட்டு ஆட்டோமேஷனாக நீங்கள் ஆட்டோமேட்டிக் பண்ணிடலாம். நீங்கள் ஓகே எனக்கு வந்து VXLAN க்ரியேட் பண்ணணும், நீனே க்ரியேட் பண்ணிக்க, இதுதான் சப்நெட், இதுதான் BGPன்னு கொடுத்துட்டிங்கன்னா சரசரன்னு அதுவே பண்ணி முடிச்சிடும். ஆனால் அப்படி பண்ணால் நம்மளுக்கு ட்ரபுள் ஷூட்டிங் பண்ண முடியாது. அப்போது முதல்ல மேனுவலாக VXLAN-ஐ நாளைக்கு நம்ம முடிச்சிட்டோம்னா மண்டேலேருந்து நம்ம VXLAN டாபிக்குள்ளே போயிடலாம். பியூர்லி டேட்டா சென்டர் நெட்வொர்க்கிங்குள்ளே நம்ம போயிடலாம். ஓகே ஓகே சார். இப்போ சொல்லும்போது நீங்க கண்ட்ரோலர்னு சொல்லும்போது எல்லாத்தையும் வி ஸ்மார்ட், வி மேனேஜ், இன்னொரு சொல்ல 3-4 பேர் சேர்த்து கண்ட்ரோலர் சொல்றீங்களா? நான் வி மேனேஜ் மட்டும் தானே கண்ட்ரோலர்? இல்லை எல்லாமே கண்ட்ரோலர் தான். வி மேனேஜர் அப்படின்றது ஒரு கண்ட்ரோலர். இங்கே கண்ட்ரோலர்னு பேர் கொடுத்துருக்கான். இதுக்கு முன்னாடி வி ஸ்மார்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு பேர் வச்சுருந்தான். இங்கே வேலிடேட்டர்னு கொடுத்துருக்கான். இதுக்கு முன்னாடி வி பாண்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் மேனேஜர் இவங்க 2 பேருக்கும் கண்ட்ரோலர். ஸோ ஏதாவது நீங்கள் புஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வி மேனேஜில் போய் இந்த கண்ட்ரோலரில் நீங்கள் டைரெக்டாக எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னாலும் வி மேனேஜ் வழியாக தான் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி ஒரு புது டிவைஸை நீங்கள் ஆட் பண்ணணும்னா நீங்கள் டேரெக்டாக வேலிடேட்டருக்குள்ளெல்லாம் போக முடியாது.
இந்த மேனேஜர் வழியா தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா, ஒரு புது டிவைஸை உங்களால ஆட் பண்ண முடியும். ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலையை பார்த்துட்டேன்னா, ஒரு 3வது பிரான்ச்சையும் நம்ம ஆட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன் கேக்குறேன்னா, ஆஹா. இப்ப 4 ஃபயர்வால் வரும்போது ஒரே ஒரு ஃபயர்வால் தான் இருக்குது. அதுலயே எல்லா வேலையும் பார்க்கலாம். ஒரே வேலையில எஸ்டிஎன் கான்ஃபிக் போட்டும் ஃபயர்வால் வேலையும் பார்க்குது. எல்லா ரூட்டிங்கும் இருக்குது. ரைட். அப்ப இங்க ரவுட்டிங் சிஸ்கோ எஸ்டிஎன் வரும்போது 4 டிவைஸ் வாங்குற மாதிரி இருக்கும். பிசிக்கல் ஹார்ட்வேர் 4 ஹார்ட்வேர் வாங்குற மாதிரி இருக்குமா? உங்களோட டேட்டா பிளேனுக்குன்னு தனியான ஒரு ஹார்ட்வேர். அதுதான் வந்து நம்ம எட்ஜ் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எட்ஜ் டிவைஸ் தான் மற்ற எல்லா பேரோடையும் கம்யூனிகேட் பண்ண போகிறது. மற்ற 2 எதுக்காக? மேனேஜரும் அஸ் வெல் அஸ் உங்களோட வி பாண்டும் எதுக்காக அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், என்னப்பா இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, கான்ஃபிகரேஷன் வி எட்ஜஸ் போயிட்டு இல்ல ஹார்ட்வேர் என்பது எது சார்? இந்த வி ஸ்மார்ட்டா, வி பாண்டா, இல்ல வி மேனேஜரா? இப்போ இதுதான் ஹார்டா? 3மே வந்து மேக்ஸிமம் ரிச்சுவல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த எட்ஜ் டிவைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஹார்ட்வேர் போயிடுவாங்க. இப்போ நம்ம வந்து சிஸ்கோ 8000 சீரிஸ் வந்து விர்ச்சுவல் யூஸ் பண்ணுறோம். பட் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகும்போது மேக்ஸிமம் விர்ச்சுவலில் போக மாட்டாங்க. அதுக்கு C8000 வந்து ஃபிசிக்கல் டிவைஸ் போயிடுவாங்க. ஓகே ஓகே. லைக் எம்பிஎஸ்ல கஸ்டமர் எட்ஜ் டிவைஸ் மாதிரி, கஸ்டமர் எட்ஜ் டிவைஸ் மாதிரி விஹெச் டிவைஸ் கரெக்டா? சி எட்ஜ் கஸ்டமர் எட்ஜ் டிவைஸ் மாதிரி இது வந்து சி எட்ஜ் டிவைஸ். எஸ், இதுவுமே கஸ்டமர். இது வந்து ஆக்சுவலி சிஸ்கோ 8000V, அதனால் அந்த சி அது வந்து கஸ்டமருக்குன்னு கிடையாது. இதை நீங்கள் எங்கே வேணாலும் இதை நீங்கள் வந்து எனக்கு வந்து இது SD வேணால் யூஸ் பண்ண தேவையில்லை, நார்மலாக தான் நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் ரவுட்டராகவும் நீங்கள் இதில் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இதை லாகின் பண்ணும்போதே உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் கண்ட்ரோலர் மோடில் போகிறீங்களா, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அட்டானமஸ் மோடில் போகிறீங்களா அப்படின்னு. அட்டானமஸ் மோடில் போனீங்கன்னா நார்மல் ரவுட்டராக வேலை பார்க்கும். கண்ட்ரோலர் மோடில் போனீங்கன்னா நீங்கள் அது வந்து SD வேனோட எட்ஜ் டிவைஸாக வேலை பார்க்கும். ஓகே. ஆக்சஸ் பாயிண்ட்ல வந்து ஸ்டாண்டர்ட் மோடு, கண்ட்ரோல், ரெண்டு ஆமாம், கேப்அப் மோடு நீங்கள் இருக்கிற மாதிரி. கண்ட்ரோலரை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், இல்லை ஸ்டாண்டலோனாகவும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஸோ இப்போ எனக்கு வந்து நான் சிஸ்கோ 8000 இருக்குது, ஆனால் என்கிட்ட SD வேன் கான்செப்ட் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதில் BGPயோ MPLSோ ஏதோ நான் ரன் பண்ணிட்டு போயிடுவேன் C8000ல். சரி சரி. ஸோ நீங்கள் ரெண்டாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் பேஸ்ட் ஆன் லைசன்ஸ். நீங்கள் என்ன லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. அப்படின்னா இப்போ ஒரு 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 ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, ஒரு 10 பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குன்னா 10 பிரான்ச் ஆஃபீஸ்லயும் 10 எட்ஜ் ரவுட்டர் வைக்கணும். ஹெட் ஆஃபீஸ்லையும் எட்ஜ் ரவுட்டர் வைக்கணும், பிரான்ச் ஆஃபீஸ்லையும் எட்ஜ் ரவுட்டர் வைக்கணும். மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா இடத்துலையுமே நீங்கள் 2 டிவைஸ் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் ரிடண்டன்சி. ஓ, 2 எட்ஜ் டிவைஸ் வைக்கணும், ஒன்று பிரைமரி, ஒன்று செகண்டரி. பிரைமரி அண்ட் செகண்டரி. ஸோ நான் முன்னாடியே SD வேனில் சொல்லியிருக்கேன், பிரைமரி செகண்டரியாகவும் நீங்கள் வேலை பார்க்கலாம். அல்லது எனக்கு MPLS டிராஃபிக்லாம் ஒரு பக்கம் போகணும், இன்டர்நெட் டிராஃபிக்லாம் ஒரு பக்கம் போகணும், இல்லை எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ரிமோட் லொக்கேஷனை இங்கே TLS1 சொல்லுவோம், டிரான்ஸ்போர்ட் லொக்கேட்டர்னு பேர். நம்மளோட SD வேனில் டிரான்ஸ்போர்ட் லொக்கேட்டர்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 சர்க்கியூட்டையுமே அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்டையராக எல்லாத்தையும் ஒரே டிவைஸ் ஒரே சர்க்கியூட் பார்த்துக்கும். தனித்தனியா போட முடியும். அப்புறம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா 2 டிராஃபிக்கும் ஒரே ரவுட்டர் வழியும், அல்லது 2 டிராஃபிக்கும் ஒரே ரவுட்டர் வழியும் கொண்டு போக ஆமாம் முடியும். ஆமாம். ஸோ எப்போவுமே நம்ம வந்து சொல்லுங்க சார். ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று MPLS சர்க்கியூட், அப்படி இல்லைன்னா MPLS சர்க்கியூட், ஒரு ப்ராட்பேண்ட் சர்க்கியூட். இப்போ எனக்கு வந்து ஒரு சைட்டில் பிஸ்னஸே நடக்கலை, ரொம்ப கம்மியான பிஸ்னஸ் தான் நடக்குது. அங்கே MPLS போனேன்னா எனக்கு பட்ஜெட் ஜாஸ்தினா அங்கே நான் 2 ப்ராட்பேண்ட் எடுத்துக்குவேன். 2 ப்ராட்பேண்ட் எடுத்துக்குவேன். ஒன்று வந்து AT&Tலேருந்து, லைக் ஒன்று வந்து மேபி ஏர்டெல்லேருந்து எடுத்துக்குவேன், இன்னொன்று வந்து மேபி ஜியோலேருந்து எடுத்துக்குவேன். ஓகே ஓகே. ஸோ ஒரே டைமில் 2 சர்க்கியூட்டும் ஃபெயில் ஆகாது இல்லையா. ஒரே டைமில் 2 சர்க்கியூட் ஃபெயில் ஆகிறதுன்றது ரொம்ப ரேர். ஓகே ஓகே. இப்போ அப்போ இந்த வி ஸ்மார்ட், வி மேனேஜர், வி பாண்ட்ல எங்க இன்ஸ்டால் பண்ணுவோம்? ஹெட் ஆஃபீஸ்ல மட்டும் இன்ஸ்டால் பண்ணா போதுமானதா? வி ஸ்மார்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், 2 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர் வச்சுக்கலாம். டேட்டா சென்டர் நம்பர் 1 பிரைமரி டேட்டா சென்டர், டிசாஸ்டர் ரெக்கவரிக்கு டேட்டா சென்டர் நம்பர் 2.
இன்கேஸ் டேட்டா சென்டர் நம்பர் 1ல உங்களோட வி மேனேஜரோ ஏதோ ஒன்று ஒர்க் ஆகலை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டேட்டா சென்டர் நம்பர் 2. அப்போது மினிமம் நம்ம வந்து 2 இடத்துல ஹோஸ்ட் பண்ணணும். 2 இடத்துலையுமே கிளஸ்டராக ஹோஸ்ட் பண்ணணும். இன்னும் வரையும் நம்ம கிளஸ்டர் பண்ணல. நான் அதுக்காக தான் இங்கே ஒரு டிவைஸை மட்டும் என்ன பண்ணி வச்சுருப்பேன்னு கேட்டிங்கன்னா பவர் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுருப்பேன். அதை நம்ம கிளஸ்டர் கான்செப்ட் போகும்போது நம்ம SD WAN ஓகே சார். எனக்கு கான்செப்ட் விடுது அந்த. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலா இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து மோஸ்ட் ஆஃப் கம்பெனி யூஸ் பண்றது விர்ச்சுவல் தான் யூஸ் பண்றாங்க. ஹார்ட்வேர் எதுவுமே எங்கேயுமே யூஸ் பண்றது கிடையாது. விர்ச்சுவல் வந்து அது நம்மளோட நீடை பொறுத்து. லைக் ஆனா போத் ரெண்டுமே இருக்கு. ஹார்ட்வேர் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக்சுவலி, ரைட்? நான் சொன்னேன் இல்லையா அந்த ஏசிக் அப்படின்ற ஸ்பெசிஃபிக் திங், ஏசிக் அண்ட் டிமேக், இதை வந்து உங்களால் விர்ச்சுவலைசேஷன் பண்ணவே முடியாது. அது வந்து ஃபிசிக்கலாக மட்டும்தான் இருக்கும். ஸோ ரவுட்டர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து என்ன பண்ண மாட்டீங்கன்னா விர்ச்சுவல் ரவுட்டர்ஸ்க்கு போக மாட்டீங்க அன்டில் அன்லஸ் நீங்கள் க்ளவுடில் இருக்கீங்கன்னா. ஹலோ சந்தோஷ். சொல்லுங்கள் சந்தோஷ். நான் மார்னிங்கே ஆட் பண்ணிட்டேன் சந்தோஷ். ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ இதில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. நேற்று ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோடய டேட்டா சென்டர் இஷ்யூ இருந்தது. கொஞ்ச நேரம் தான் நாங்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ தான் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இது ஏற்கனவே வந்து இந்த அட்வான்ஸ் ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங்கில் 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் கோ த்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கு, அது முடிஞ்சதுக்கப்புறம் அதை ரெண்டர் பண்ணி அதை நான் ஹோஸ்ட் பண்ணேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாமா? ஏன்னா இப்போ நான் லேயர் 3க்குள்ளே போகணும் அப்படின்னா முதல்ல இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதான் அந்த டவுட் கேட்டேன். அந்த ஹார்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணா நம்ம வி மேனேஜர், வி எட்ஜ், வி ஸ்மார்ட் 3 ஹார்ட்வேர் மட்டும் ஒருவேளை வாங்குற மாதிரி இருக்கணும் சார். ஒருவேளை ஹார்ட்வேர் மேக்ஸிமம் நீங்கள் வி எட்ஜ், வி மேனேஜர் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா விர்ச்சுவலைசேஷனுக்குள்ளே போயிடுவீங்க. ஏன்னா அதை ஹோஸ்ட் பண்ணுறது மேக்ஸிமம் ஆஃப் க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணுவீங்க. அதனால் க்ளவுடுக்குள்ளே போகும்போது நீங்கள் ஃபிசிக்கல் ஹார்ட்வேர்க்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் வி எட்ஜ், வி ஸ்மார்ட்டே பார்த்தீங்கன்னா வி மேனேஜர் பர்ச்சேஸ் நீங்கள் இமேஜஸில் போய் பார்த்தீங்கன்னா வி மேனேஜர் ஹார்ட்வேரு நீங்கள் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். எல்லாமே மற்ற டிவைசஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா வி மேனேஜர் ஹார்ட்வேராக இருக்கும். ஸோ வி மேனேஜர், வி எட்ஜ் அஸ் வெல் அஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து சிஸ்கோ வந்து ஃபிசிக்கல் டிவைசஸ் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். வி மேனேஜர் physical device. So we manage தான் வருது. So இதெல்லாம் manager physical device. இதெல்லாம் SD-WAN physical device. நம்மால் இதுல ஒரு லிமிட்டுக்கு மேல போகும்போது பெய்ட் பண்ண மாதிரி இருக்குமா இல்ல ஃபுல் ஃப்ரீ வெர்ஷன் சார் இதுல? இங்கே வந்து மேக்ஸிமம் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி பாண்டுக்கு நீங்கள் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். அண்ட் தென் எட்ஜ் டிவைசஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். வி பாண்டுக்கு வி எட்ஜுக்கு லைசன்ஸ் ஆமாம்.
Yes, vManage, vBond, vSmart, Cisco SD-WAN now we are available as physical appliances. So they are more commonly deployed in virtual appliances, hypervisor like. ஓகே. ஸோ நீங்கள் vManager, vBond அல்லது vSmart பண்ணணுன்னாலும் ஒன்று ஹைப்பர்வைசர் லைக் நீங்கள் ESXiயோ அல்லது KVM. இப்போ நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம ரன் பண்ணிட்டு இருக்க KVM வந்து பீனட்டோட KVM, லினக்ஸோட KVMே இருக்குது, அதோட ஓன் KVMே இருக்குது. அது வந்து இப்போ பீனட்டில் வந்து சில இஷ்யூஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் டைரெக்டாக வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷினை லினக்ஸோட கர்னல்லே ரன் பண்ணீங்க அப்படின்னா லினக்ஸ் இட் செல்ஃப் இட் ஹேஸ் இட் ஓன் ஹைப்பர்வைசர், அதில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற டிவைசஸ் வந்து ஃபிசிக்கல் டிவைசஸ் ஃபார் எட்ஜ் டிவைசஸ். ஃபிசிக்கல் டிவைசஸ்க்கு வந்து நீங்கள் எட்ஜ் புகாமல் பண்ணுவீங்க, ஏன்னா இங்கே த்ரூபுட் அஸ் வெல் அஸ் ஏசிக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா டேட்டா பிளேன் உட்காந்துருக்க இடம் ஏசிக்கில் தான், சாரி ஏசிக் அஸ் வெல் அஸ் டிகேம் உட்காந்துருக்க இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா டேட்டா பிளேனில் தான் உட்காந்துருக்கும். அங்கே தான் பேக்கெட் ஃபார்வர்டிங் நமக்கு ஜாஸ்தி வேகமாக நடக்கணும். ஸோ அந்த இடத்துல நம்ம எட்ஜ் டிவைஸ் நீங்கள் ஃபிசிக்கல் ஹார்ட்வேராக போகும்போது உங்களால் என்ன பண்ண முடியும்னா லைக் இதை பார்க்க முடியும் ஸ்பீடாக நம்மளால். ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் ஒரு வேலை பார்க்குறதுக்கும் ஹார்ட்வேர் ஒரு வேலை பார்க்குறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. மில்லி செகண்ட்ஸில் மில்லியன்ஸ் ஆஃப் பேக்கெட்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி ஏசிக்கு இருக்குது. டிகேம் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காம்ப்ளெக்ஸான ஏசிஎல்ஸ் எழுதியிருக்கீங்க, இல்லை ஒரு ப்ரிஃபிக்ஸ் லிஸ்ட் எழுதியிருக்கீங்க, இல்லை ஒரு QoS எழுதியிருக்கீங்கன்னா இதோட வேலையை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் டிகேம். நாங்கள் இனிஷியலாக பேசிகிட்டு இருந்தோம், அப்போ நீங்கள் வந்தீங்களா இல்லையான்னு தெரில, ஏசிக்னா என்ன டிகேம்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏசிக் அஸ் வெல் அஸ் டிகேம் இது ரெண்டுமே ஹார்ட்வேர். ஏசிக் உள்ள டிகேம் இருக்கும். டிகேமோட வேலை வந்து ஏசிஎல், QoS அண்ட் ப்ரிஃபிக்ஸ் லிஸ்ட், இந்த மாதிரி ரூல்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வேலையெல்லாம் டிகேம் பார்த்துக்கிறோம். மற்றபடி பேக்கெட் ஃபார்வர்டிங்க்கு வந்து நம்மளோட ஏசிக் பர் செகண்டுக்கு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து வெளியில் தள்ளக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ஓகே சார், சொன்னீங்க சொல்லும் போது என்ன ரவுட்டிங் கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாமே vSmart தான் பண்ணணும், vSmart தான் ரவுட்டிங் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தீங்க. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நமக்கு நாலு பிசிக்கல் டிவைஸோ விர்ச்சுவல் டிவைஸோ இருக்கு, vManage, vSmart, vBond, vEdge. இப்போ நம்ம ட்ரிபிள் ஷூட்டிங் பண்ணும்போது அல்ல இனிஷியல் கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது செட்டப் பண்ணும்போது நம்ம வந்து எப்படி vManage லாகின் பண்ணணுமா, vSmart லாகின் பண்ணணுமா? vManage தான் பிரிங் அப் பண்ணுவீங்க. ஸோ vManage இஸ் நீங்கள் vSmartோட GUIயோ அல்லது vBondோட GUIயோ நீங்கள் போக முடியாது. ஒன்லி CLI ஆக்சஸ் மட்டும்தான் vSmartக்கும் vBondக்கும் இருக்குது. ஓகே, ஸோ மொதல் எடுத்தோன்னே நம்ம என்ன பிரிங்கப் பண்ணுவோம்னா vManager தான் பிரிங்கப் பண்ணுவோம். அங்கேருந்து ஒரு கண்ட்ரோலராக ஆட் பண்ணுவோம். அப்புறம் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் vManager வந்து சிஸ்கோ சிசிஓட நம்ம லைசன்சிங்கிங்க்கு நம்ம கொண்டு வருவோம். நீங்கள் vBondை லைசன்ஸ் பண்ணணும். அப்புறம் அதில் நிறையா வேலை இருக்குது. ஆக்சுவலி சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி தான் அது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு டிவைஸ் அப்பாச்சு, எப்படி இந்த டிவைஸ் அப்பாச்சு, பிரான்ச் 1 எப்படி அப்பாச்சு, பிரான்ச் admin show SD-WAN control கனெக்ஷன்ஸே இல்லையே, கனெக்ஷன் இல்லாமல் எப்படி அப் காட்டுது? admin DAUD at 123
நம்ம இப்போ வி மேனேஜ் பிரிங் பண்ண பிறகு வி ஸ்மார்ட் வி பாட் வி எட்ஜ் எல்லாத்தையுமே அதோட அசோசியேட் பண்ணுவோம். ஆஹா. இன்கேஸ் ஏதாவது ட்ரபிள் ஷூட் பண்றோம், ஏதாவது கான்ஃபிகரேஷன் பண்றோம் வி எட்ஜ் ரவுட்டரோட பண்ண பிறகு நம்ம யூஸ் பண்றது வி மேனேஜ் யூஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணுவோம். வி மேனேஜ் யூஸ் பண்ணி வி மேனேஜ் வந்து வி ஸ்மார்ட்டோடையும் வி பாண்டோடையும் ஆல்ரெடி வந்து அது ஆல்ரெடி அவங்க எல்லாமே ஹேண்ட் ஷேக் பண்ணி அவங்க 2 பேருமே இவங்க எல்லா பேரும் சேர்ந்து ஒரு கிளஸ்டர் மாதிரி இருப்பாங்க. நீங்கள் வேலை பார்க்குறது எல்லாமே எதில் வேலை பார்ப்பீங்கன்னா வி மேனேஜில் தான் வேலை பார்ப்பீங்க. ஓ சரி. ரைட். ஒன்று அன்ரீச்சபிள் தான் காட்டுது. சரி, இதை நம்ம ரீச்சபிளில் கொண்டு வரணும் அப்படின்னா திரும்பவும் நம்ம ஜுனிப்பருக்குள்ளே போகணும். ஜுனிப்பரில் போயிட்டு பண்ணி முடிச்சிடலாமா அதையும் ஒன் ஷாட்டில்? ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்து இன்னொரு பிரான்ச்சுக்கு போக போகிறோம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த பிரான்ச்சுக்கு நான் வேறு ஒரு வீலான க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த ஸ்பெசிஃபிக் இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நெட்வொர்க் போனீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும். Cloud 1, Cloud 2, Cloud 3 இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நான் எதை எடுத்திருக்கேன்னா Cloud 1 எடுத்திருக்கேன். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா இந்த லேப் ஸ்பேஸ் எனக்கு பத்தாது, நான் இன்னொரு லேப் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த லேபில் சில டிவைசஸை வைக்க போகிறேன். அப்போ அவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இங்கேருந்து ஒரு லிங்க் எடுத்து இந்த ஸ்விட்சில் மேபி கிக் 0/0/4 கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி இன்னொரு லேபில் போய் பார்த்தீங்கன்னா நான் யாரோட கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறேனோ அங்கேயும் ஒரு க்ளவுடை நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அப்போது இவங்க ஃபிசிக்கலாக நம்மளுக்கு தெரியலனா கூட லாஜிக்கலாக இந்த ரவுட்டர் இந்த ஸ்பெசிஃபிக் பிரிட்ஜோட கனெக்ட் ஆகிருக்கு. மீனிங் தட் இப்போ இந்த கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட QFX இருக்கு இல்லையா ஜுனிப்பரோடது, இந்த ஸ்பெசிஃபிக் ரவுட்டரோட கிக் இன்டர்ஃபேஸ் இங்கே இருக்கக்கூடிய XE 0/0/4 கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் லேப் வந்து ஏன்னா ஒரே லேபில் எல்லாத்தையும் வச்சுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால் நீங்கள் லேபை எக்ஸ்டெண்ட் பண்ணி வேறு இடத்துக்கு கொஞ்சம் டிவைசஸை கொண்டு போகணும் அப்படின்னா இந்த க்ளவுடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் கிக் 0/1க்கு 1/101ன்னு கொடுத்துருக்கேன். 101 வந்து நான் ஆல்ரெடி வேறு ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 101 நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை 102 மாற்றிக்குவோம். ஷோ ஐபி ரவுட் ஷோ SD-WAN ரன்னிங் கான்ஃபிகரேஷன் டிஃபால்ட் கேட்வே இங்கே பயன்படுத்தேன். கேட்வே 2 இடத்துல, இது 2மே தேவையில்லை. ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும், பரவாயில்லையா? இல்லை நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு கூட பார்க்கலாம் சார். சரி, இதுவே நம்ம கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே போயிட்டோம். நம்ம நாளைக்கு வந்து இப்போ நம்ம என்ன கோலை நம்ம ட்ரை பண்ணமோ அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ ஒன்று அந்த ஸ்பெசிஃபிக் வீலான நம்ம ரீச் பண்ணணும்னா இங்கே நிறையா விஷயத்த நம்ம புரியணும். ஐஆர்பி இன்டர்ஃபேஸ்னால் என்னன்னு தெரியணும். ஐஆர்பி இன்டர்ஃபேஸ் வந்து அந்த யூனிட்டில் எப்படி உட்கார போகுது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அதை ப்ரீஃப் பண்ணிவிட்டு நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேவா? இப்போதைக்கு நான் உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் அஸ் வெல் அஸ்
டெக்னாலஜி ரெண்டுமே தெரியும்னு நினைக்கிறேன். அக்சஸ் போர்ட்டோ ட்ரங்க் போர்ட்டோ சிஸ்கோவில் எப்படி வேலை பார்க்குமோ அதே மாதிரி தான் வேலை பார்க்கும். அதே ரூல்ஸ் தான், கான்ஃபிகரேஷன் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ ஸ்டெப்ஸ் என்ன? VLAN கிரியேட் பண்ணணும், அந்த லேயர் 2 இன்டர்ஃபேஸாக மாற்றணும். மீனிங் தட் நீங்கள் லேயர் 3யோட ஃபெசிலிட்டி ஃபேமிலி ஐநெட்டை டெலீட் பண்ணணும். அடுத்து அந்த போர்ட்டை யூனிட் 0ல் ஃபேமிலி ஈத்தர் ஸ்விட்சிங்னு மாற்றணும். அடுத்து அந்த ஈத்தர் ஸ்விட்சிங்னு மாற்றும் போதே அக்சஸ் போர்ட்டுன்னு மாற்றணும். அடுத்து அந்த அக்சஸ் போர்ட்டுக்கான VLAN அசைன் பண்ணணும். ஸோ வீடியோஸ் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியர் ஐடியா கிடைக்கும். ஆமா சார், கோத்ரூ பண்ணி பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ கைஸ். அந்த லேப் எப்படி சார் நம்ம அந்த அதே யூனிவர்சிட்டில வந்துருமா அந்த நீங்கள் வந்து இந்த லேபுக்கு கேட்குறீங்களா? இந்த லேப் வந்து நான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கான்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி ஸ்ட்ரக்சர் இது ஆமாம் ஜஸ்ட் ஜாயின் மட்டும் பண்ணுங்க. பிரான்ச் ஒன்று இங்கே காமன் லேப்ல இருக்கு. நான் எடிட் பண்ணுறது மட்டும் அட்மின் கொடுத்துட்றேன். எடிட் மீன்ஸ் நீங்கள் புதுசாக டிவைசஸ் ஆட் பண்ண முடியாது, இருக்க டிவைஸை டெலீட் பண்ண முடியாது. ஓகே ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இது 2:30 ஆகுதுக்கே ஒரு 4 ஹவர்ஸ் ஆகும். 4 ஹவர்ஸில் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இங்கே பாதி பேரை காணோம், 2 பேர் தான் இருக்கீங்க. ஓகே ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். தேங்க்யூ. பை பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ கார்த்திக்.